ஓகே, நியூ சாப்டர் ஹாலோ அல்கேன் அண்டு ஹாலோ அரீன்ஸ். சரிங்களா? ஸோ ஹாலஜன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ், சரிங்களா, அதை பற்றி படிக்கிறது தான் ஹாலோ அல்கேன் அண்டு ஹாலோ அரீன். நார்மலாக நம்ம படிக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது என்ன சொல்லுவோமா? CH3, CH2, CH3 ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் அல்கேன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதில் இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஹாலஜனை சப்ஸ்டியூட் பண்ணி படிக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு தான் என்ன சொல்கிறாங்க? ஹாலோ அல்கேன் சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்குது, இதில் நான் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக நான் வந்து ஒரு குளோரினை ஆட் பண்ணுறேன். CH3, CH2, CH2, Cl. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல குளோரின் பாண்ட் ஆட் ஆகிடுச்சிங்களா? ஸோ இந்த காம்பவுண்ட் எல்லாமே என்ன கேட்டகரியில் வராங்க? ஹாலோ அல்கேன். சரிங்களா? ஹாலோ அரீன் அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக பென்சின் ரிங் இருக்கும். பென்சின் ரிங்கில் ஒரு ஹாலஜன் ஆட்டம் இருக்கும். சரிங்க? ஃபஸ்ட்டு ஹாலஜனை பற்றியான ஒரு கம்ப்ளீட்டான நாலேஜ் இருக்கணும். ஹாலஜன் அப்படிங்கிறது எத்தனாவது குரூப் எலிமெண்ட்டு? 17th. சரிங்களா? என்னென்ன ஆட்டம் இருக்குது? ஃப்ளோரின். சரிங்களா? ஸோ நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிக்கிறது அப் டு என்னது? ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் மட்டும்தான். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம தெளிவாக படிக்கிறோம். இதில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எதுக்கு அதிகமாக இருக்கும்? ஃப்ளோரினுக்கு. சரிங்களா? அதே மாதிரி சைஸ் எதுக்கு அதிகமாக இருக்கும்? அயோடின். சரிங்களா? ஸோ இந்த பேசிக்கான கான்செப்ட் எல்லாமே தெரியணும். அதே மாதிரி ஹாலஜனில் எவ்வளோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? லோன் பேர் எவ்வளோ இருக்குது? 3. சரிங்களா? ஸோ இது மாதிரி அதே மாதிரி காமன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? பொதுவானது NS2 NP5 லாஸ்ட் இருக்கிறது. சரிங்களா? ஸோ இந்த இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பேசிக்காக வெயிட் கூட தெரிஞ்சிருக்கணும். ஃப்ளோரினோட வெயிட் என்னது? 19. குளோரினோட வெயிட்டு? புரோமினோட வெயிட்டு? ஞாபகம் இருக்க ஒரு கொஸ்டின் பார்த்தோமா இல்லைங்களா? 70, 81, ரெண்டு இருக்கும் ஐசோடோப். புரோமினுக்கு ஐசோடோப் என்னதுமா? சரிங்களா? ஒரு கொஸ்டின் பார்த்தோமா? ஞாபகம் இல்லைங்களா? சரிங்களா? ஒரு கொஸ்டின் நம்ம படித்தோம். 82, 81, 82, 80ல் இருக்குன்னு நினைக்கிறேன் புரோமின். 79, 81. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 79.95. சரிங்களா? ஸோ இது எல்லாமே கேட்பாங்க. அயோடினுக்கு எவ்வளோ வருது? அயோடின் 124, 126 வெயிட். இது எல்லாமே நீங்கள் என்னது? இது எல்லாமே இந்த ஹாலஜன் படிக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்கள் மைண்டுக்கு வரணும். ஸோ அந்தளவு என்னது? ஸ்டக் ஆகக்கூடாது, எந்த இடத்துலையும் ஸ்டக் ஆகக்கூடாது. ஸோ இதோட பொதுவான வாய்ப்பாடு நார்மலாக அல்கேனுக்கு என்ன பொதுவான வாய்ப்பாடு? CnH2n+2. சரிங்களா? இதில் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரே ஒரு ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு என்ன ஆட் பண்ணியிருக்காங்க? குளோரின் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபார்முலா என்னவா மாறிடும்? CnH2n+2க்கு மேலே என்ன வந்துடும்? +1 வந்துடும். எக்ஸ் போட்டுக்கணும். எக்ஸுங்கிறது ஹாலஜன் ஆட்டம். இது எப்பொழுது? ஒரே ஒரு ஹாலஜன் ஆட்டம் ஆட் பண்ணும்போது. ஓகேங்களா? மோனோ ஹாலஜனேஷன். மோனோ ஹாலஜனேஷன் ஆன் அப்பான் அல்கேன் மேலே மோனோ ஹாலஜனேஷன் நடக்கும்போது என்ன இதுன்னு கேட்டாங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஆன்சர். சரிங்களா? ஹைட்ரோ கார்பன் என்ன காமன் ஃபார்முலா? CnH2n+1x. நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ ஜென்ரலாக இப்போ வந்து ஒரே ஒரு மோனோ அல்கனேட்டுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா CnH2n என்ன வரும்? +1 × x. ஆனால் இப்போ என்ன ஆயிரும் உங்களுக்கு? சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி n வந்து 2க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்? CnH2n -3x. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 2க்கு மேலே இந்த n வேல்யூ 2க்கு மேலே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து என்னது? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வரும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷனை பொறுத்தவரையும் உங்களுக்கு பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் த ஹாலஜன் ஆட்டம். ஸோ ஒரே ஒரு ஹாலஜன் இருந்தால் அது என்ன சொல்லுவாங்க? மோனோ அல்கேன். சரிங்களா? சப்போஸ் ஒரு இதில் வந்து ஒரு அல்கேன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பென்சின் ரிங்கில், அது என்ன சொல்லுவாங்க? மோனோ ஹாலோ அரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ சிம்பிளாக இதில் இருக்கிறது எல்லாமே என்ன இருக்குது உங்களுக்கு? sp3 ஹைபிரிடைசேஷன், sp3 ஹைபிரிடைசேஷன். இங்கே இருக்கிறது என்ன ஹைபிரிடைசேஷன்? இந்த கார்பனு sp2. சரிங்களா? ஸோ இது எல்லாமே. ஸோ ஃபர்தராக இதை மறுபடியும் நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மோனோ ஹாலஜன் இருக்குது இல்லைங்களா? அதை மறுபடியும் நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. பிரைமரி ஹாலஜன், செகண்டரி ஹாலஜன், இந்த மாதிரி
அதே மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா நார்மலான குரூப், இது என்ன சொல்லுவாங்கன்னா அல்கைல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன சொல்லுவாங்க பிரைமரி அல்கைல் ஹேலைடு. ஸோ இந்த கார்பன் ஒரு கார்பன் இருக்குங்களா, இங்கே என்ன இருக்குதுமா, இது எப்படி எழுதலாம் ஆக்சுவல் ஸ்ட்ரக்சரு CH3 CH2Br சரிங்களா. ஸோ இப்போ ஒரு கார்பனோட அட்டாச்சாக இருக்குது இல்லைங்களா, இந்த கார்பன் ஒரு கார்பனோட அட்டாச் இருக்குது. அப்போ இந்த கார்பன் என்ன கார்பன் பிரைமரி கார்பன். பிரைமரி கார்பனில் ஒரு ஹேலஜன் இருக்குது, அப்போ இது என்னது பிரைமரி அல்கைல் ஹேலைடு. எப்படி சொல்லுவாங்க பிரைமரி அல்கைல் ஹேலைடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 கார்பன் இருக்குது, அப்போ இது என்ன சொல்லுவாங்க செகண்டரி அல்கைல் ஹேலைடு. இங்கே டெர்ஷரி அல்கைல் ஹேலைடு. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது டை ஹேலோ அல்கீன் அண்டு டை ஹேலோ அரீன். டை அப்படின்னா என்ன இருக்கும், டைனா மீனிங் என்னதுமா 2 சரிங்களா. இப்போ முன்னாடி படித்தது எல்லாமே மோனோ அப்படின்னு படித்தோம், இப்போ படிக்கிறது எல்லாமே என்னது டை சரிங்களா. ஸோ இப்போ 2 கார்பன் இருக்குது, இதில் நம்ம என்ன இருக்குமா 2 ஆட்டம் என்னவா இருக்குது ஹேலஜன் ஆட்டமாக இருக்குது சரிங்களா. ஸோ ஹேலஜன் ஆட்டம் இந்த மாதிரி ஒரு கார்பனில் 2 ஹேலஜன் ஆட்டம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெம் டை ஹேலைடு. என்ன நேம் ஜெம் டை ஹேலைடு. இங்கே ஹேலஜன் இருக்கிறதுனால ஜெம் டை ஹேலைடு. சப்போஸ் ஆல்கஹால் இருந்துச்சுன்னா ஜெம் டை ஆல்கஹால் அந்த மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இப்போ பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, இதில் இருக்கக்கூடிய இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் என்ன தான் sp3 தான் சரிங்களா. sp3 தானே சரிங்களா, sp3 தான். இப்போ இதில் கவனிங்க, இது அட்ஜசன்ட் கார்பன் சரிங்களா. இங்கே எப்படி இருக்கு சேம் கார்பனில் 2 ஹேலஜன் ஆட்டம் இருந்துச்சுன்னா ஜெம் டை ஹேலைடு. அட்ஜசன்ட் கார்பனில் 2 ஹேலஜன் இருந்துச்சுன்னா அதோட பேர் என்ன சொல்கிறாங்க விசினல் டை ஹேலைடு சரிங்களா. இப்போ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்கைலின் ஹேலைடு இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அல்கிலீன் ஹேலைடு. ஸோ இந்த இடத்துல ஈன் வரதுனால சார் இது வந்து அல்கீனா அப்படின்லாம் என்னது குழப்பிக்க வேணாம். ஸோ இது வந்து என்னது அந்த காலத்தில் பேர் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமனான நேம். ஐயூபேக் நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த கெமிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஜெம் டை ஹேலைடுன்னு கொடுத்துட்டாங்க, விசினல் டை ஹேலைடு. அந்த இது லாத்தின் வேர்டு ஃப்ரெஞ்சு வேர்டெலாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது விசினல்னால் என்னது பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால அவங்க நேம் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து இந்த அல்கிலில் ஈன் முடியுது சார், ஆனால் இங்கே வந்து அல்கேன் தான் இருக்குது, டவுட் வருமா வராதா சரிங்களா. மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அவங்க ஒரு பொது பெயராக கொடுத்தது, காமன் நேமாக கொடுத்தது சரிங்களா. ஸோ இது எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 கார்பன் இருக்குங்களா, ஸோ இங்கே 2 கார்பன் இருக்கனால என்ன பண்ணியிருக்காங்க ஈத்தைலின் டீன் குளோரைடு. ஸோ இது என்னது, இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் ஈத்திலின் குளோரைடு சரிங்களா. இது 2க்கும் வித்தியாசம் இருக்குமா சரிங்களா. LI வந்துச்சுன்னா என்ன மீனிங்கு, ஒரே கார்பனில் என்ன இருக்கிறது அர்த்தம் ஜெம் டை ஹேலைடு தான். இது என்னது பண்ணுது ஐ வந்து மென்ஷன் பண்ணுது சரிங்களா. இங்கே இங்கே என்ன இல்லை ஐ கிடையாது சரிங்களா. இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க, ஸ்பெல்லிங்கில் என்ன இல்லை ஐ இருக்குது ஐ இல்லை. ஐ இருந்துச்சுன்னா அது என்ன நீங்கள் நோட்டேஷன் பண்ணோம் ஜெம் டை ஹேலைடு. ஐ வந்து இல்லை அப்படின்னா விசினல் டை ஹேலைடு சரிங்களா. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்களா. அடுத்தது இது வந்து சிம்பிளாக டை ஹேலோ அரீனை பொறுத்தவரையும் உங்களுக்கு என்ன இருக்கும் சேம் தான் சரிங்களா. இதை எப்படி நம்ம நேம் கொடுக்கலாம் 1,2 டை குளோரோ பென்சீன். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாலிஹேலோ அல்கேன் அண்ட் பாலிஹேலோ அரீன். ஸோ CHCl3 இதோட நேம் என்னது ஐயூபேக் நேம் ட்ரைக்ளோரோ மீத்தேன். இதோட நேம் ட்ரைக்ளோரோ அயோடேன். இது என்ன வரும் புரோமின். இது என்ன வரும் டெட்ராக்ளோரோ. இது என்ன வருமா டெட்ராக்ளோரோ மீத்தேன் சரிங்களா. CH3 ஐனா அயோடோ மீத்தேன். ஸோ இதில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க, இங்கே குளோரினோட ஆட்டம் என்ன, குளோரின் இந்த மாதிரி ஹேலஜன் ஆட்டம்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ என்ன ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதிகமாக ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ 1 2 இல்லைன்னா அதுக்கு மேலே எக்ஸஸாக வந்துருச்சுன்னா நம்ம என்ன சொல்லிடுவாங்க, அது என்ன கேட்டகரியில் கொண்டு வந்துடுறாங்க பாலிஹேலோ அல்கேன் சரிங்களா. இப்போ நார்மலாக 2 இருந்தால் சொல்ல முடியும். 2 ஹேலஜன் ஆட்டம் ஒரே கார்பனில் இருந்தால் என்னன்னு சொல்கிறோம் ஜெம் டை ஹேலைடுன்னு சொல்கிறோம். அட்ஜசன்ட் கார்பன் ஆட்டத்தில் இருந்தால் என்னன்னு சொல்கிறோம் விசினல்னு சொல்கிறோம். ஸோ 2க்கு மேலே வந்துருச்சுன்னா நம்ம என்ன எதுவும் சொல்ல முடியாது சரிங்களா. அப்போ என்ன கேட்டகரியில் வந்துடும் நம்ம மோஸ்ட்லி
பாலி ஹேலோ அல்கேன். சரிங்களா, அதுக்கு சிம்பிளஸ்ட் தான் நீங்கள் கொடுத்துருங்க எக்ஸாம்பிள், இன்னும் போக போக நிறைய இருக்குது. ஸோ அதே மாதிரி பென்சீன் ரிங்கில் 2க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லிடலாம், இந்த மாதிரி சொல்லிடலாம். சரிங்களா, பாலி ஹேலோ அரின்னு சொல்லிடலாம். பென்சீன் ரிங்கில் 2 இருக்குது அப்படின்னா அதை மறுபடியும் என்னவா ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணலாம், நம்ம 2 ஹாலஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மெட்டாவும் சொல்லலாம், இல்லைனா பேரா சொல்லலாம், இல்லைனா ஆர்த்தோ சொல்லலாம். ஸோ ஏதாவது ஒரு ஹாலஜன் ஆட்டத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஹாலஜனை ஆர்த்தோ, மெட்டா, பேரா அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபைன் டைப் ஆஃப் ஹேலோ அல்கின் கிவன் பிலோ. ஸோ இதெல்லாமே என்னென்ன ஹேலோ அல்கின் அப்படின்னு கரெக்டாக நோட் பண்ணி எழுதுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் 1, benzene hexachloride classified as a polyhaloarine, hexachlorobenzene classified as a polyhaloalkane. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னா எந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும், எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இது எந்த யூனிட், ஹைட்ரோ கார்பன் யூனிட். சரிங்களா, இதுக்கான ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பென்சீன் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகும், குளோரினேஷன் நடக்குது, என்ன ஆகும், எல்லா இடத்துலையும் என்ன வந்துடும், குளோரின் வந்துடும். ரிங்கு உள்ள இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் என்ன ஆயிரும், இங்க குளோரின் இருக்கிறதுனா இங்க என்ன இருக்கிறது அர்த்தம், ஹைட்ரஜன் இருக்கு. இங்க என்ன நடக்கும், ஹைட்ரஜனுக்கு பதிலாக என்ன வந்துடும், குளோரின் வந்துடும். ஸோ இப்போ என்ன வந்துடும், இது 2 தெரிஞ்சிருச்சா. இதுக்கப்புறம் நேம் சொல்லியிருந்த ஞாபகம் இருக்கா, நேம் என்ன சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் காம்பவுண்டுக்கு நேம் என்னது, நேம் சொல்லுங்க, காமன் நேம் சொல்லியிருந்தது இல்லைங்களா, பென்சீன் ஹெக்ஸா குளோரைடு. சரிங்களா, ஷார்ட்டா எப்படி குறிப்பாங்க, BHC. அதை பத்தி நம்ம நிறைய படிச்சதுனால நான் ஷார்ட்டா மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். BHC இதை என்ன சொல்லுவாங்க, ஹெக்ஸா குளோரோ பென்சீன். எப்படி நோட் பண்ணுவாங்க, HCP. 2க்கு வித்தியாசம் இருக்கா. ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் எதை அட்டன் பண்ண முடியும், இந்த கொஸ்டினை அட்டன் பண்ண முடியும். புரியுதுங்களா. ஸோ எனக்கு வந்து என்ன தெரியும், எனக்கு வந்து சிம்பிளா ஹேலோ அல்கின் தானே சார், பாலி அல்கின் தானே சார், இதெல்லாம் ஒரு காமனான விஷயமானா என்னதான் ஆன்சர் பண்ண முடியாது, கான்செப்ட் தெரியணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ BHC என்னவா கிளாசிஃபை பண்றாங்க, BHC என்ன வரும்பா, பாலி ஹேலோ அரீன். HCP என்னவா சொல்றாங்க, பாலி ஹேலோ அல்கேன். இங்க மாத்தி கொடுத்துருக்கணும், HCP தான் என்னது, பாலிஹேலோஅரீன். ஹெக்ஸாக்ளோரோ பென்சீன் தான் பாலிஹேலோஅரீன். இங்க என்ன வரும், BH. அம்மா இதான் என்னது, ஆக்சுவலா இதான் என்னது, நான் கீழே எழுதிருக்கல, இதான் என்னது கரெக்ட். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இது. புரியுதுங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதான் ரீசன். சரிங்களா, நார்மலா போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு, பென்சீன் ஹெக்ஸா குளோரைடு கிடைக்கும். சரிங்களா, சப்போஸ் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு, டார்க் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா எதுவும் எனர்ஜி அதிகமாக கொடுக்காம நடக்கிற ரியாக்ஷன். ஸோ இதில் நடக்கிறது என்னது, ஹெக்ஸா குளோரோ பென்சீன். இது எல்லாமே ஹைட்ரோ கார்பன் யூனிட்ல வரக்கூடியது. அடுத்தது, ஸோ இப்போ ஒரு விஷயம் படித்தோம், டைப்ஸ், மோனோ, டை. சரிங்களா, ஜெம்னா என்ன, விசினல்னா என்ன, அதுக்கப்புறம் பாலினா என்ன, இதெல்லாம் நம்ம படித்தோம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் ஆட்டம். சரிங்களா, sp3 ஹைபிரிடைசேஷன் இருக்கு இல்லைங்களா, இதை பேஸ் பண்ணி சொல்கிறது தான்
இதோட நோக்கம் சரிங்களா. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்கைல் ஹேலைடு, அல்லைலிக் ஹேலைடு சரிங்களா. அல்லைலிக் கார்பன் நம்ம படிச்சிருந்தீங்களா, டபுள் பாண்ட் இருக்கணும், sp2 கார்பன் இருக்கணும், அதுக்கு பக்கத்தில் என்ன கார்பன் இருக்கணும், sp3 இருக்கணும். இது அடிக்கடி நம்ம பல இடங்களில் படிச்சுட்டு வருவோம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கம்மா, அல்லைலிக் ஹேலைடு. ஆஸ் வெல் அஸ் இந்த கார்பன் என்ன கார்பன், பிரைமரியா செகண்டரியா ட்ரெஷரியா. ஸோ இந்த கார்பன் ஒரே ஒரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு, அப்போ இது என்ன கார்பன், பிரைமரி. அல்லைலிக் ஹேலைடு ஆஸ் வெல் அஸ் இது என்ன சொல்லலாம், பிரைமரி ஹேலைடுன்னு சொல்லலாம் சரிங்களா. அல்லைலிக் ஹேலைடு ஆஸ் வெல் அஸ் பிரைமரி ஹேலைடு. இங்கே என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம், இது என்னதான் அல்லைலிக் ஹேலைடு ஆஸ் வெல் அஸ் என்ன வரும், அல்லைலிக் ஆஸ் வெல் அஸ் பிரைமரி ரெண்டுமே வரும். இந்த இடத்துல இந்த காம்பவுண்ட், ஸோ இந்த பொசிஷன் என்ன பொசிஷனு, செகண்டரி சரிங்களா. செகண்டரி as well as அல்லைலிக். ஸோ அல்லைலிக்கை பொறுத்தவரையும் செகண்டரியே வரலாம், ட்ரெஷரியே வரலாம் சரிங்களா. ட்ரெஷரி வந்தாலும் என்னதான் இது, அல்லைலிக் ஹேலைடு தான். ட்ரெஷரி as well as என்னது, ட்ரெஷரி அல்கைல் ஹேலைடுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு நேம் ஒரே இது ரெண்டு இடத்துல மாறி வரும். ஸோ அல்லைலிக் ஹேலைடுனா நீங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கூடாது, என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கூடாது, பிரைமரி மட்டும்தான் வரும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கூடாது. செகண்டரியிலே வர வாய்ப்பு இருக்குது, ட்ரெஷரிலையும் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பென்சிலிக் ஹேலைடு. பென்சிலிக் அப்படின்னா sp2 கார்பனா, பென்சின் ரிங்ல என்ன இருக்குதுமா, sp2. sp2 கார்பன் பக்கத்தில் sp3 கார்பன் இருந்தால் அதை என்ன சொல்லுவோம், பென்சிலிக். பென்சின் ரிங்ல இருக்கக்கூடிய sp2 பக்கத்தில் sp3. நார்மலா ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய sp2 பக்கத்தில் sp3 இருந்தால் அது என்ன சொல்லுவோம், அல்லைலிக். பென்சின் ரிங்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், பென்சிலிக் சரிங்களா. ஸோ இது என்ன வரும், பென்சிலிக் as well as பிரைமரியா செகண்டரியா ட்ரெஷரியா. ஒரு கார்பன் எத்தனை கார்பனோட அட்டாச் இருக்கு, பிரைமரி. இங்க பென்சிலிக் as well as இங்க ட்ரெஷரி. புரியுதா, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் ஆன் sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன் சரிங்களா. ஸோ முன்னாடி படித்தது என்னது, sp3 இருக்கும், இங்கே என்ன இருக்கு, sp2 இருக்கு. ஸோ sp2 அப்படின்னா டைரக்டாக sp2 கார்பன்லேயே சரிங்களா. இந்த கார்பன் என்ன கார்பன், sp2 கார்பன். sp2 கார்பன்லேயே ஒரு ஹாலஜன் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா வினைலிக் ஹேலைடு சரிங்களா. ஸோ இது என்னதான் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள், வினைலிக் ஹேலைடு. ஸோ அரையல் ஹேலைடுனா இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ ஹேலோ அரின் படிக்கிறோம் இல்லைங்களா, இது எல்லாமே என்ன கேட்டகரியில் வரும், அரைல் ஹேலைடு. இன்னொரு பேர் ஹேலோ அரின் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க, அரைல் ஹேலைடு. சிம்பிளாக என்னன்னா sp2 கார்பன் இருக்கும், அதில் ஒரு ஹாலஜன் ஆட்டம் இருக்கும். ஸோ இதில் கவனிங்க, இதில் என்ன இருக்குது உங்களுக்கு, sp2 கார்பன் இருக்கும், அதுலேயும் என்னது ஒரு ஹாலஜன் இருக்கும். இதோட இன்னும் மறுபடியும் என்ன சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லுவாங்க, அரைல் ஹேலைடு. அந்த பர்டிகுலர் கார்பனை பொறுத்து, அந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷனை பொறுத்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் சரிங்களா. sp3 கார்பனை பொறுத்து என்ன சொல்லுவாங்க, sp3 கார்பன் ஆட்டம் ஒரு ஹாலஜன் ஆட்டம் இருந்துச்சுன்னா அல்லைலிக்னு சொல்லலாம், பென்சிலிக் சொல்லலாம் சரிங்களா. ஸோ பென்சிலிக் மீன்ஸ் பென்சின் ரிங்ல இருக்கணும். ஸோ டபுள் பாண்டு குளோரின், இங்கே என்ன இருக்கும், ஒரு பென்சின் ரிங்கு குளோரின். வினைலிக் அப்படிங்கிறது என்ன இருக்கும் உங்களுக்கு, டபுள் பாண்ட்லேயே என்ன இருக்கும், ஒரு ஹாலஜன் ஆட்டம் இருக்கும். அரைல் ஹேலைடுங்கிறது பென்சின் ரிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஹாலஜன் ஆட்டம். ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின் நல்லா கவனிங்க, அப்புறம் எழுதிக்கலாம். விச் ஒன் இஸ் நாட் எக்ஸாம்பிள் ஆஃப் அல்லைலிக் குளோரைடு சரிங்களா. கொஸ்டின் நல்லா கவனிங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் என்னது ஆன்சர் பண்ண பார்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆப்ஷன் போகாதீங்க. ஃபஸ்ட்டு என்னது தெளிவாக கொஸ்டினை ஒரு டைமுக்கு என்ன பண்ணோம், 2 டைம் படிங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கம்மா, நாட் கேட்டுட்டாங்க. நாட்னா என்னது, ஆக்சுவலாக அல்லைலிக் குளோரைடு இருக்குது, அதில் என்ன இருக்கணும், கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இல்லை, அதான் அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அல்லைலிக்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அல்லைலிக்னா sp2 வருமா sp3 வருமா, sp3. sp2 கார்பன் இருக்கணும், அதுக்கு பக்கத்தில் sp3 இருக்கணும் சரிங்களா. அந்த மாதிரி இருந்தால் என்னன்னு சொல்லுவோம், அல்லைலிக்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதை கவனிங்க, இது என்ன இருக்குதுமா, sp2. இந்த கார்பன் என்ன கார்பனு, ஸோ இங்கே என்ன இருக்கு, ஸோ இது என்னது அல்லைலிக். இங்கே
sp2 இது என்னது? ஸோ இது என்னது? அல்லைலிக். இது sp2 அதுலேயே என்ன இருக்கு? அல்லைலிக் இருக்கு. ஸோ அதனால இதுக்கு பேர் என்ன வரும்? ஒரு அல்கீன்ல இருந்துச்சுன்னா அது என்னது? ஒரு அல்கீன்லயே ஒரு ஹாலஜன் இருந்துச்சுன்னா சொல்லுவோம் வினைலிக். இங்கே இது sp2 இது என்னதுமா? sp3. ஸோ இது கிடையாது, இது ஓகே. ஸோ இது எல்லாம் என்னது? இதெல்லாம் அல்லைலிக்கு அல்லைலிக்கு அல்லைலிக்கு. ஆன்சர் என்னது? ஆக்சுவலா அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? தேர்ட் ஆப்ஷன். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம தெரிஞ்ச கொஸ்டினுக்கு ஆப்போசிட்ல அவங்க கொஸ்டின் என்ன கேட்கறாங்க தெளிவா இருக்கணும். இதுவே இப்படி கொடுத்துட்டாங்க, அதனால நம்ம இப்படி எழுதுறோம். இந்த கொஸ்டினை எப்படி சேஞ்ச் பண்ணி கேட்கலாம்? 1 2 3 ஆர் அல்லைலிக். ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் கிரியேட் பண்ணலாமா? 1 2 3 ஆர் அல்லைலிக். செகண்ட் ஒன் 1 2 4 ஆர் அல்லைலிக். தேர்ட் ஒன் 1 3 4 ஆர் அல்லைலிக். ஃபோர்த் ஒன் ஆல். இது ஒரு ஆப்ஷனை கிரியேட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன ஆன்சரு? 1 2 4 ஆர் அல்லைலிக். ஓகேவா? இந்த கொஸ்டின் இப்படி கொண்டு வரலாம், இல்ல டிஃப்ரெண்டா அதை வேற வேற வகையில கேட்கலாம், அவ்வளவுதான். ஆனா கான்செப்ட் என்னதான்? ஒண்ணுதான். மேட்ச் த ஃபாலோவிங். நோட் பண்ணுங்க. என்ன வரும்? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன வருமா? ஸோ தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? இது என்னது? ஃபோர்த் ஒன் என்னது? ஃபோர்த் ஒன் என்னது? அல்லைல் ஹாலைட். ஓகேவா? சம்டைம் அதுக்கான ஆன்சர் அதுலேயே வரும். தேர்ட் ஒன் என்னது? வினைல் ஹாலைடு. மீதி ரெண்டு இருக்கு, சரிங்களா? இது ரெண்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் வரும் கேட்டகரி? ஆல்கலிடீன் ஹாலைடு தான், சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னது? இங்க பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, ரெண்டு டை ஹாலைடு இருக்கு இல்லைங்களா, பக்கத்துல இல்ல ஒரே இதுல இருக்கு இல்லைங்களா, அது வந்து டை ஹாலைடு கேட்டகரியில வந்துடும், சரிங்களா? இது வந்து என்னதுன்னா ஜஸ்ட் ஹாலைடு அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. டை ஹாலைடு ஒரே கார்பன்ல இருக்கிறது. ஸோ என்ன ஒரு ஆன்சரு? இதுக்கு பி. இதுக்கு என்ன வரும்பா? சி. நோட் பண்ணுங்க. குழப்பங்கள் வருது என்னது சொல்லுங்க. அது ஆப்ஷன் கரெக்ட் தப்பா இருந்திருக்கும், சரிங்களா? இப்போ சொல்லுங்க, ஒன்றுக்கு என்ன ஆன்சரு? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஆன்சரு? ஆப்ஷன் பி. செகண்டுக்கு சி. தேர்டுக்கு ஏ. ஃபோர்த்துக்கு டி. இதெல்லாம் நானே மேட்ச் பண்ற கொஸ்டின். சில நேரங்கள் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வரதான் செய்யும். ஐயூபேக் நாமின்க்ளேச்சர் பொறுத்தவரையும் ரூல்ஸ், சரிங்களா? இப்போ நம்ம படிச்சுட்டு இருந்தோம் இல்லைங்களா, சேம் அதே ரூல்ஸ் தான். என்ன வரும்? இது வந்து காமன் நேமா என்ன வரும்? ஐசோபியூட்டைல் குரூப். ஞாபகம் இருக்குல்ல? ஐசோனா என்னது? நான் சொன்னேன் இல்லைங்களா, சிஹெச் குரூப் பக்கத்தில் என்னென்ன இருக்கும்? CH3 ரெண்டு குரூப் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? ஐசோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் 4 கார்பன் இருக்கு, அதனால என்ன சொல்லுவோம்? ஐசோ பியூட்டைல் குளோரைடு. இந்த இடத்துல என்ன இருக்கு உங்களுக்கு? ஒரு கார்பன், சரிங்களா? இந்த கார்பன் என்ன டைப் ஆஃப் கார்பன்? ஸோ இந்த கார்பன் என்ன கார்பன்மா? குவாட்டர்னரி டைப் ஆஃப் கார்பன், சரிங்களா? ஸோ குவாட்டர்னரி டைப் ஆஃப் கார்பன் நியோபெண்டைல் புரோமைடு. இது ரெண்டுக்கு ஐயூபேக் நேம் எழுதுங்க. அடுத்தது இதுக்கெல்லாம் நேம் சொல்லுங்க. ஐயூபேக் நேம் பண்ணிட்டீங்களா? நேம் சொல்லுங்க. நேம் சொல்லுங்க, அப்படியே ஜஸ்ட் சொல்லுங்க. இதுக்கு என்ன வரும்? ஒன் ஃபினைலா, 1 புரோமோ, 2 ஃபினைல் ஈத்தேன், சரிங்களா? அங்க என்ன வரும்? குளோரோ பென்சீன். இங்க என்ன வரும்? 1 குளோரோ 2 மெத்தில்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆர்த்தோ டொலுவின், ஆர்த்தோ டொலுவின்னாலும் சொல்லிக்கலாம்.
இப்போ ஓகே, ஸோ இது எல்லாமே பேசிக்கான திங்ஸ். ஸோ இதுவரை என்னெல்லாம் படித்தோம்? ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போ நேச்சர் ஆஃப் CX பாண்ட், இதோட நேச்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ கார்பன் எப்படிப்பட்ட ஆட்டம்? எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை பொறுத்து கார்பன், அதுக்கப்புறம் எதுமா மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி? கார்பனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எலிமெண்ட் நைட்ரஜன், அதுக்கு அடுத்தது ஆக்சிஜன், அதுக்கு அடுத்தது ஃப்ளூரின். சரிங்களா? ஸோ இதில் நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிற யூனிட் என்னது? ஃபஸ்ட்டு என்னது? ஹாலஜன். சரிங்களா? அடுத்து என்ன படிப்போம்? ஆக்சிஜன். அதுக்கடுத்து என்ன படிப்போம்? நைட்ரஜன். இப்படி தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு சிலபஸ் ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு எதை பற்றி படிப்பீங்க? கார்பன்லேருந்து ஹாலஜன் குரூப் இருக்கிறீங்களா, அது எல்லாமே படிப்பீங்க. அடுத்தது ஆக்சிஜனோட ரியாக்டிவிட்டி, அதுக்கப்புறம் நைட்ரஜனோட ரியாக்டிவிட்டி. இவ்வளோ தான் உங்களோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. கார்பனில் ஆரம்பித்து ஃப்ளூரின் வரை இருக்குது இல்லைங்களா, இதுதான் உங்களோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதில் வரக்கூடிய கான்செப்ட் எல்லாமே நீங்கள் படிக்கிறது தான். இப்போ கார்பன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர் நமக்கு நல்லாவே தெரியுது. அதே மாதிரி சைஸ், கார்பன் ஃப்ளூரின் இருக்குது, எந்த ஆட்டம் மோர் பிக்? கார்பனா ஹாலஜனில் இருக்கக்கூடிய ஃப்ளோரினா? கார்பன். சரிங்களா? சைஸ் என்ன ஆகும்? லெஃப்ட் டு ரைட்டு போக போக பீரியாடிக் டேபிளில் டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? இந்த கான்செப்ட் எல்லாம் தெரியும். ஸோ இதில் இந்த கார்பனுக்கும் ஹாலஜனுக்கும் இருக்கக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பனில் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய கார்பனாக மாற்றுது. ஓகேங்களா? நார்மலாக இப்போ கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, இதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரெண்ட் கேட்குறேன். கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் கேட்குறேன். ஸோ இங்கே என்னது? ஆல்மோஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஹைட்ரஜனுக்கு என்ன எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன்? 0 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதோட நமக்கு பெருசாக என்ன பண்ண முடியாது. இந்த பாண்டு வேணால் எப்படி இருக்கலாம்? பாண்டு வேணால் எப்படி இருக்கலாம்? அதாவது சிக்மா பாண்டு தான். பாண்டு வேணால் ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்தோம்னா என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம். பட்டு இது இன்னமும் கொஞ்சம் அதிகமாக ரியாக்ஷனில் இன்வால்வ் பண்ண வைக்கணும் அப்படின்னா, அப்போ இந்த ஒரு ஆட்டம் இருக்குது இல்லைங்களா, இந்த ஒரு ஆட்டம் அந்த விஷயத்தை பண்ணுது. சரிங்களா? ஹாலஜன் ஆட்டம் என்ன பண்ணுது? அந்த கார்பனில் இருக்கக்கூடிய ரியாக்டிவிட்டி என்ன பண்ணுது? அதிகப்படுத்துது. என்ன நேச்சர்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பனுக்கும் ஹாலஜனும் இருக்கக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ். சரிங்களா? கார்பனுக்கும் ஹாலஜனுக்கும் இருக்கக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ். இப்போ நார்மலாக நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, இண்டக்டிவ் எஃபெக்டில் படிச்சிருக்கோம். ஸோ இந்த கார்பன் மேலே என்ன சார்ஜ் வரும்? பார்சியலி பாசிட்டிவ் சார்ஜ் வருமா? இந்த ஹாலஜன் ஆட்டத்து மேலே என்ன சார்ஜ் வருமா? பார்சியலி நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இப்போ நமக்கு கார்பன்லானே என்ன வந்துடணும் கண்டிப்பாக? அங்கே எலக்ட்ரோஃபில் நியூக்ளியோஃபிலிக் இருந்துச்சுன்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? ரியாக்ஷன் இனிஷியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இங்கே பார்சியலி பாசிட்டிவ் அப்படின்னா இந்த கார்பன் எப்படிப்பட்ட கார்பன்? எலக்ட்ரான் டென்ஸ் கார்பனா, எலக்ட்ரான் லெஸ் கார்பனா? எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதா இல்லை கம்மியாக இருக்கிறதா? ஸோ இங்கே என்ன இருக்கும்? எலக்ட்ரான் டென்சிட்டி லெஸ். ஸோ இந்த மோஸ்ட்லி இந்த எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி எலிமெண்ட்னால இந்த பாண்ட் இருக்கு இல்லைங்களா, பாண்ட் எதனால் உருவாக்கப்பட்டிருக்கு? கோவலன் பாண்டின் நேச்சர். சரிங்களா? ஸோ அப்போ என்ன இந்த எலக்ட்ரான் நேச்சர், இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி ஃபுல்லாக டுவர்ட்ஸ் எந்த பக்கம் இருக்கும்? மோஸ்ட்லி டுவர்ட்ஸ் எந்த பக்கம் இருக்கும்ப்பா? ஹாலஜன் ஆட்டத்து மேலே இருக்கும். ஸோ இப்போ இந்த இடம், இந்த ஹாலஜன் ஆட்டம் எலக்ட்ரான் டென்சிட்டி எப்படி இருக்கும்? டென்சிட்டி ஹை. பாண்ட் வந்து நார்மலாக இருக்குது. இப்போ நார்மலாக இருக்குது, ஒரு நம்மக்கிட்ட ஒரு அல்கைல் ஹேலைடு இருக்குது. நான் இதை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறேன். சரிங்களா? டிஸ்டர்ப் பண்ணால் ஈஸியாக என்ன ஆக வாய்ப்பு இருக்குது? பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. டியூ டு இந்த நேச்சர்னால, டியூ டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ்னால என்ன ஆக வாய்ப்பு இருக்குது? ஈஸியாக பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ ஈஸியாக நான் பிரேக் பண்ணுறதுனால வேற ஒரு குரூப்பை இன்சர்ட் பண்ண முடியுமா? ஸோ இங்கே இந்த குரூப் வெளியே போச்சுன்னா அது என்னவா வெளியே போகும்? என்னவா வெளியே போகுமா? நியூக்ளியோஃபிலிக்கா வெளியே போகுமா? எக்ஸ் மைனஸ்னா என்ன மீனிங்கு? நியூக்ளியோஃபில். இது என்னவா இருக்கும்? எலக்ட்ரோஃபில். மோஸ்ட்லி என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? கார்போ கேட்டனா இருக்கும், இன்டர்மீடியேட்டா இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஸோ இந்த ஒரு நேச்சர் இயல்பாகவே எந்த காம்பவுண்டில் இருக்கு? ஹாலோ அல்கேனில் இருக்கு. ஸோ இந்த பாண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸியாக என்ன பண்ண முடியும்? நம்ம ஹாலஜனை வச்சு சப்ஸ்டியூட் பண்ண முடியும். வேற ஒரு குரூப்பை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வேற ஒரு ஹாலஜனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கோ எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது? இந்த பர்டிகுலர் கார்பனும் ஹாலஜனும் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் தான். ஸோ நம்ம ஹாலஜனை வந்து சப்ஸ்டியூஷனாக தான் ஆல்வேஸ் சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷனல் குரூப். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக டேப்லெட்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அங்கே எல்லாமே என்ன இருக்கும்? குளோரினேட்டட் ஹாலஜனேட்டட் டேப்லெட் தான் அதிகம் யூஸ் பண்ணுவோம். நம்ம தும்மல் வருது இல்லை, அலர்ஜிக் டேப்லெட்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா படித்து பாருங்கள் பின்னாடி. எல்லாம் குளோரின்
குளோரின் இருக்கக்கூடியது இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது குளோரின். சரிங்களா? சிஸ்பிளாட்டின் படித்த ஞாபகம் இருக்குங்களா? ஸோ மெடிக்கல் பீரியடில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குளோரின். குளோரின்லாம் வாட்டர் என்னது கிருமி நாசினி யூஸ் பண்ணுவாங்க. வாட்டரை வந்து என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய கிருமியெல்லாம் இது பண்ணுறது குளோரின் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குளோரின். இது ஃபுல்லாகவே இந்த ஹேலஜனோட ஆட்டத்தோட எல்லா பண்புகளும் இதில் இருக்கும். ஸோ அதனால் இதை பற்றி படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த யூனிட்டோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி எல்லாமே தெளிவாக A to Z படிக்க போகிறோம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பாண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பாண்டோட நேச்சர் கார்பன். ஸோ டோட்டலாக என்னது கார்பன் எக்ஸ். சரிங்களா? இதில் என்ன இருக்கும்? ஃப்ளோரின் இருக்கும், குளோரின் இருக்கும், புரோமின், அயோடின். அதே மாதிரி இதோட பாண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரினுக்கும் கார்பனுக்கும் எவ்வளோ இருக்குமா? 139 பிகோமீட்டர். சரிங்களா? இதுக்கு 178, 193, 214. சரிங்களா? அடுத்து பாண்ட் எனர்ஜி எதுக்கு அதிகமாக இருக்கும்? ஃப்ளோரின். சரிங்களா? அந்த பாண்ட் என்ன இருக்கும்? மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். அது இல்லாமல் சின்ன ஆட்டம். சரிங்களா? ஸோ அதனால் என்ன இருக்கும்? பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அதனால் என்ன இருக்கும்? அந்த பாண்டை உடைக்கிறதுக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படும். அதுக்கப்புறம் நமக்கு குளோரின். சரிங்களா? குளோரின் அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய ஆட்டம். அதுக்கப்புறம் டைபோல் மூமெண்ட்டை பொறுத்தவரையும் இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எந்த இதுக்கு டைபோல் மூமெண்ட் அதிகமாக இருக்குது? நல்லா கவனிங்க. இங்கே 1.847. சரிங்களா? இங்கே 1.860, இங்கே 1.830, 1.636. சரிங்களா? இந்த நம்பரில் எது வந்து பெரிய நம்பரு? குளோரின் வந்து பெரிய நம்பர். சரிங்களா? இது எது பொறுத்து? டைபோல் மூமெண்ட்டை பொறுத்து. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்சிஆர்டியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான், இருந்தாலும் தெரியணும். ஸோ அடுத்தது நம்ம கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு டிக்ரீசிங் ஆர்டரில் எழுத போகிறோம். சரிங்களா? பாண்ட் லென்த் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு சொல்லுங்கள். பாண்ட் லென்த் எதுக்கு அதிகம்? CH3 அயோடின். அதுக்கு அடுத்தது புரோமின். அதுக்கு அடுத்தது CH3 குளோரின். பாண்ட் எனர்ஜி எதுக்கு அதிகம்? பாண்ட் எனர்ஜி ஃப்ளூரினுக்கு அதிகம். அதுக்கு அடுத்தது குளோரின். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைபோல் மூமெண்ட் ஆர்டரை பொறுத்தவரையும் என்ன வருமா? CH3 Cl. அதுக்கடுத்து என்ன வரும்? CH3F, தென் CH3Br. அதுக்கடுத்தது CH3I. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன ரீசன்? ஸோ என்ன ரீசன்னால இது இப்படி நடக்குது? இங்கம்மா டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்ட் புரோமின் தான் வரும். டைபோல் மூமெண்ட்டுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன அழகுமா? மியூ. சரிங்களா? மியூ ஈக்குவல் டு Q இன்ட்டு டி. சரிங்களா? ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அதிகமாக இருக்குன்னா ஃப்ளூரினுக்கு. கார்பன் ஃப்ளூரின் பாண்ட் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு சார்ஜ் அதிகமாக இருக்கும் as கம்பேர் டு கார்பன் குளோரின் பாண்ட். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, டிஸ்டன்ஸ் எதுக்கு அதிகமாக இருக்கும்? கார்பன் குளோரின் as கம்பேர் டு கார்பன் ஃப்ளூரின். இது புரியுதுங்களா? ஸோ டைபோல் மூமெண்ட்டுங்கிறது எதை ரெண்டையும் பேஸ் பண்ணி வருது? சார்ஜ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். சரிங்களா? இந்த கேஸில் கார்பன் ஃப்ளோரின் கார்பன் குளோரின் இந்த கேஸில் எது வந்து டாமினேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, டிஸ்டன்ஸ் ஃபேக்டர் தான் என்ன பண்ணுது? டாமினேட் பண்ணுது. டிஸ்டன்ஸ் ஃபேக்டர் தான் டாமினேட் பண்ணுது. அப்போ எதுக்கு? குளோரினுக்கு டிஸ்டன்ஸ் என்னது இருக்கு? அதிகமாக இருக்கு. அப்போ சார்ஜ் ஓகே, சார்ஜ் ஒரு
கொஞ்சம் கூட குறை இருந்தாலும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது ரெண்டு என்னது மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் தானே, அப்போ எப்படி இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் டைபோல் மொமெண்ட்டு குளோரின் ஃப்ளோரினுக்கு என்ன இருக்கு, சேஞ்சஸ் ஆயிருக்கு. மற்ற இடத்துல சிம்பிளா இருக்கு இல்லைங்களா, இதோட டைபோல் மொமெண்ட் கேட்குறாங்க. டைபோல் மொமெண்ட் ஃபார் HI, HF, HBr, HCl, இதோட ஆர்டர் சொல்லுங்க. டைபோல் மொமெண்ட் எதுக்கு அதிகமா இருக்கும், சிம்பிளா இதுக்கு வந்து HF என்னது, HCl, HBr, HI, இது வேற சரிங்களா. இது எங்க இருக்குமா, நல்லா கவனிங்க. இது என்ன இருக்கு, கார்பன்ல குளோரின் ஃப்ளோரின் இருக்கு சரிங்களா. ஸோ வித்தியாசம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி டைரக்டாக கேட்டாங்கன்னா அந்த டைபோல் மூமெண்ட் ஆர்டர் வேற, இது வேற, ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாயிலிங் பாயிண்ட்டை பொறுத்தவரையும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மாஸ், இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பிரான்ச்சிங் சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் சரிங்களா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கம்மா, ஹேலோ அரீனில் என்ன கொடுத்துருக்காங்க, பாயிலிங் பாயிண்ட் என்ன, மெல்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ இதில் அவங்களே கொடுத்துருக்காங்க பாயிலிங் பாயிண்ட் என்ன, மெல்டிங் பாயிண்ட் என்னன்னு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க சரிங்களா. டேட்டா வச்சு சொல்லுங்கள் எதுக்கு அதிகமாக இருக்கு, பாயிலிங் பாயிண்ட் எதுக்கு அதிகமாக இருக்கு, ஆர்த்தோவுக்கு அதிகமாக இருக்கு. அடுத்தது பேரா, அதுக்கு அடுத்தது எதுக்கு இருக்கு, மெட்டா பொசிஷன், அப்படியா? என்ன கல்கி, அப்படியா? 453, 446, இங்க என்ன இருக்கு 448. எந்த நம்பர் பெருசுமா, 453 ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்தது 448, அதுக்கு அடுத்தது 446 சரிங்களா. நம்ம ஹியூமன் பண்ற நேச்சர் என்ன தப்பு, அப்படியே ஒரு இது என்ன சொல்லுவாங்க, ஐ டிஃபெக்ட் சரிங்களா. பார்வை என்னது, பார்வை குறைபாடு எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். இதை நல்லா கவனிங்க. என்ன இங்க கீழே மெல்டிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட் என்னது, உருகுநிலை. மெல்டிங் பாயிண்ட் என்னது, உருகுநிலை என்னன்னு தெரியுமா, ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கீங்களா, என்ன ஆகும், அதுக்கெல்லாம் தலையாட்டுங்க. என்னது உருகுநிலை, என்ன ஆகுது, எதுக்கு அதிகமா இருக்கு, பேரா, அதுக்கு அடுத்தது ஆர்த்தோ, அதுக்கு அடுத்தது மெட்டா. ஸோ இதை சொல்லுங்க பார்க்கலாம், கரெக்டா சொல்லுங்க. பாயிலிங் பாயிண்ட் கரெக்டா சொல்லுங்க, எதுக்கு அதிகம், ஆர்த்தோ, அதுக்கு அடுத்தது பேரா, அதுக்கு அடுத்தது கம்மி எதுக்கு, மெட்டா. இப்ப இங்க என்ன வரும், மெல்டிங் பாயிண்ட் எதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம், பேரா, அடுத்தது ஆர்த்தோ, அதுக்கு அடுத்தது மெட்டா. சார் இதை எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்கிறது எக்ஸாம்ல, இன்னைக்கு நான் சொல்லிட்டேன் சார், இன்னைக்கு சொல்றது பிரச்சனை கிடையாது, இன்னைக்கு தப்பா சொல்லியிருக்கலாம், ரைட்டா சொல்லியிருக்கலாம், இப்ப கத்துக்கிட்டீங்க எல்லாம் ஓகே. எக்ஸாம் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அதானே இம்பார்ட்டன்ட், அதான் நம்ம இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பொறுத்தவரையும் ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, ரெண்டு எழுதிக்கோங்க. மெட்டா ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்கு, மெட்டா வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது நமக்கு என்னது, இந்த ரெண்டு இடத்த ஃபில் பண்ணும் ஓகேவா. ஸோ பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்டை பொறுத்தவரையும் நோட் பண்ணிக்கோங்க. மெல்டிங் பாயிண்ட் வித் மெல்டிங் பாயிண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் சிமெட்ரி, மெல்டிங் பாயிண்ட் depends on symmetry. பாயிண்ட் நோட் பண்ணிட்டீங்களா, மெல்டிங் பாயிண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் சிமெட்ரி. இந்த மூணு காம்பவுண்ட்ல எந்த காம்பவுண்ட் மோர் சிமெட்ரி சொல்லுங்க பார்க்கலாம். பேரா வந்து என்னது, மோர் சிமெட்ரி சரிங்களா. அப்ப பேரா பொசிஷனோட மெல்டிங் பாயிண்ட் எப்படி வரும், அதிகமா இருக்கும் சரிங்களா. சிமெட்ரி இன்க்ரீசஸ், மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீசஸ் ஓகேவா. ஸோ பேரா பொசிஷனோட மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும், எதை கம்பேர் பண்ணும்போது, ஆர்த்தோவை கம்பேர் பண்ணும்போது சரிங்களா. ஸோ இந்த 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 ரெண்டு இதுவும் நமக்கு ஒன்று தான், மெட்டா மெட்டா ஒன்று தான். அடுத்தது நம்ம எதை ஆன்சர் கொண்டு வரணும், ஃபர்ஸ்ட்
பேராவை ஆன்சர் கொண்டு வரணும். என்ன ரீசன்? சிமெட்ரியை பேஸ் பண்ணி இருக்கு. அப்போ எது வரும் உங்களுக்கு? இந்த இடத்துல பி போட்டிங்கன்னா அடுத்தது என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்கா இதோட ஆப்போசிட் என்ன? இங்கே ஆர்த்தோ பேரா. இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ரெண்டுமே எழுதி நீங்க என்னது ஆன்சர் கொண்டு வாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல மைண்டுக்கு வரணும். சரிங்களா? என்ன மைண்டுக்கு வரணும்? மெல்டிங் பாயிண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் சிமெட்ரி. சிமெட்ரி எதுக்கு அதிகம்? பேராவுக்கு அதிகம். சரிங்களா? அப்ப பேராவுக்கு அதிகம்னா மெல்டிங் பாயிண்ட் என்ன இருக்கணும்? பேராவுக்கு அதிகமா இருக்கும், அதுக்கு கம்மியா இருக்கும். இதோட ஆப்போசிட் என்னது? இது. ஆனா ரெண்டுலயுமே என்னதான் இருக்கும்? மெட்டால இருக்கிறது என்ன இருக்கும்? கம்மியா இருக்கும். சரிங்களா? 4 ஆப்ஷன்ல மெட்டா பொசிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மெட்டா பொசிஷன் இல்லாம வேற ஏதாவது கொடுத்தா அந்த ஆப்ஷன் நீங்க என்ன பண்ணிடலாம்? ஒமிட் பண்ணிடலாம். புரியுதுங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்போ இதுவரை படிச்சது எல்லாமே நம்ம பேசிக்கான இன்ட்ரடக்ஷன். சரிங்களா? இதுக்கு மேலே தான் ஃபுல்லாக கெமிஸ்ட்ரி இன்வால்வ் ஆக போகுது. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோ அல்கேன். சரிங்களா? அல்கேனை வந்து எப்படிலாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ப்ரிப்பரேஷன் அப்படின்னா என்னதுமா மீனிங்கா? ஸோ அந்த பர்டிகுலராக நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காம்பவுண்ட் என்ன பண்ண போகிறோம்? உருவாக்க போகிறோம். சரிங்களா? தயாரிக்க போகிறோம். சிம்பிளாக நமக்கு என்ன வேணும், வீட்டில் நமக்கு என்னது சாதம் வேணும்னா நம்ம சாதம் தயாரிக்கலாம். அதே மாதிரி இது என்னன்னா ரியாக்ஷன், இது எல்லாமே லேபில் நடக்கும். சரிங்களா? லேப் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு விசுவலைஸ் காட்டியிருந்தேன். சரிங்களா? ஸோ லேபில் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? எல்லா ரியாக்ஷன் நடத்துவாங்க. ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய ஸ்டார்டிங் மெட்டீரியல் லிக்விடாகவும் இருக்கலாம், சாலிடாகவும் இருக்கலாம். மோஸ்ட்லி நம்ம எல்லாம் விரும்புறது எப்படி இருக்குன்னு நினைக்கிறோம்? நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நினைப்போம்? மோஸ்ட் ஆஃப் த டைம் சாலிடாக இருந்தால் என்னது, நமக்கு ஒரு பொருளை என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு சாலிடாக இருக்குன்னு நினைப்போம். அப்படி இல்லைன்னா லிக்விடாக இருக்கணும்னு நினைப்போம். ஒர்ஸ்ட் கேஸ் என்னவா இருக்கலாம்? கேஸாக இருக்கலாம். ஆனால் கேஸுங்கிறது என்னது, நம்ம விரும்பாதது. ஏன்னா கேஸை பிடிச்சி வைக்கிறதுக்கு என்ன தேவைப்படும்? அதிகமான இடம் தேவைப்படும். சரிங்களா? மோஸ்ட்லி என்ன இருக்கோ, மோஸ்ட்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேட்டு இல்லைன்னா சாலிட் ஸ்டேட்டில் தான் நம்ம உருவாக்கக்கூடிய காம்பவுண்ட் எல்லாமே இருக்கும். சரிங்களா? நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா டேப்லெட்டு, இது எல்லாமே என்னது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான். சரிங்களா? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி எப்படி இருக்குது? நம்ம சாப்பிட்ற டேப்லெட் எல்லாமே சாலிட் இன் நேச்சராக இருக்குது. எதில் வந்து சாலிபிள் ஆகுது? சாலிட் இன் நேச்சர், போலார் புரோட்டிக் சால்வெண்ட். சரிங்களா? நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே போலார் புரோட்டிக் சால்வெண்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான் எல்லாமே இருக்கும். மோஸ்ட்லி 99% நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே என்னது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான். நம்ம உடம்புல என்ன இருக்குது? கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி டேப்லெட்லேயே என்ன இருக்கும்? இது எல்லாமே இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பார்ட்டில் போய் நமக்கு தேவையான என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய மெக்கானிசத்தில் ஈடுபடும். இதனால தான் நீங்கள் ஒரு MBBS ஸ்டூடெண்ட்ஸ், நீட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கெமிஸ்ட்ரியை பற்றியான தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். சரிங்களா? ஸோ பயோ கெமிஸ்ட்ரின்னு நீங்கள் போகும்போது ஃபஸ்ட் இயர்லேயே பயோ கெமிஸ்ட்ரிலாம் இருக்கும் MBBS படிக்கும்போது. ஸோ கெமிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எதுலேருந்து தயாரிக்கிறாங்க? ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் எதுனா ஃப்ரம் ஆல்கஹால். ஆல்கஹாலில் ஒரு 4-5 டைப் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் என்ன சொல்லியிருக்கேன்? ஆல்கஹால். அதில் பர்டிகுலராக ஒரு 4-5 டைப் இருக்குது. 1 by 1 நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? ரியாக்ஷன் வித் ஹாலஜன் ஆசிட். ஹாலஜன் ஆசிட்னா என்னதுப்பா? ஹாலஜன் HBr, அயோடின் இருக்கிறது, குளோரின் இருக்கிறது, இதெல்லாம் என்ன வரும்? ஹாலஜன் ஆசிட். பொதுவான பேர் என்னது? ஹாலஜன் ஆசிட். HCl இருக்கலாம், HBr இருக்கலாம், HI இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஹாலஜன் ஆசிட். ரியாக்டிவிட்டி ஆர்டர். சரிங்களா? மோஸ்ட்லி என்னன்னா ஃப்ளோரின் எடுத்துக்க மாட்டாங்க. என்ன ரீசன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னது? ஸோ பாண்டு ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்பா? பாண்டு ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்? இதுக்கு அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? அதிகமாக இருக்கும். பாண்டு ஸ்ட்ரென்த் என்னது? அதிகம். பாண்டு ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம இந்த பாண்டை பிரேக் பண்ணுறது எப்படி இருக்கும்? ஸோ எனர்ஜி என்ன பண்ணோம்? எனர்ஜி அதிகமாக கொடுக்கணும். ஸோ நம்ம நார்மலாகவே நம்ம என்ன பண்ணுவோம்? எனர்ஜி கம்மியாக கொடுத்து ஒர்க் பண்ணி பழகிருக்கோம். சரிங்களா? அப்போ நம்ம எனர்ஜி அதிகமாக கொடுத்தோம்னா அது அந்த என்னது வேஸ்ட் தான். இப்போ நம்ம வாட்டர்லேருந்து ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பிரிக்கிறதுக்கு என்ன ஆகும்? காஸ்ட்டு அதிகமாகுதா இல்லைங்களா? ஸோ அதனால தான் என்னது அதை பிரிக்க மாட்டேங்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ ஹைட்ரஜனை தனியாக பிரித்து எடுக்கிறது காஸ்ட் அதிகமாகிட்டு இருக்கும். அதுக்கு சரியான வழிமுறை இல்லை. ஸோ அது மாதிரி எந்த ஒரு ஒர்க்குமே எனர்ஜி அதிகமாக கொடுத்து ஒர்க் பண்ணுறதை யாருமே விரும்ப மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்லையும் HF பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படும். எதுக்கெல்லாம் நம்ம அதிகமான எனர்ஜி கொடுத்து இதை பிரேக் பண்ணிட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்குன்ட்டு இதை வந்து ஒமிட் பண்ணிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் என்ன பண்ணிடுவாங்க? ஃப்ளோரின் இருக்கிறத ஒமிட். பட் இதுவும் நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ எனக்கு வேணும், சரிங்களா, எனக்கு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம்? ஒர்க் பண்ணி அதை கொண்டு வரலாம். ஓகேங்களா? இப்போ நார்மலாக நம்மக்கிட்ட மெட்டல் இருக்குது, இரும்பு இருக்குது, வெள்ளி இருக்குது, தங்கம் இருக்குது. சரிங்களா? இரும்பை வந்து என்ன பண்ணிடலாம்? இப்போ நம்ம கஞ்சமலை இருக்குது இல்லைங்களா, இங்கே என்ன பண்ணலாம்? இரும்பு தாதை எடுத்து வெட்டி எடுக்கிறாங்களா இல்லைங்களா? ஸோ வெட்டி எடுத்துடுறாங்க. அதே மாதிரி வெள்ளி ஏதாவது ஒரு இடத்துல இருந்து எடுக்கிறாங்க. கோல்டு எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? பூமியில் ரொம்ப ஆழமாக போகணும். இருந்தாலும் நமக்கு
இரும்பு தான் அதிகமான இடத்துல ஒரு யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. நம்ம என்ன கதவு எல்லா இடத்துலையும் என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இரும்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் கோல்டும் யூஸ் பண்ணுறோம், ஆனால் என்னது நமக்கு ஆபரணங்களாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கோல்டும் நமக்கு தேவை தான், இரும்பும் தேவை தான். ஆனால் ரொம்ப உபயோகமாக இருக்கிறது என்னது, இரும்பா கோல்டா? இரும்பு. ஆனால் மதிப்பு எதுக்கு அதிகம், கோல்டு. வித்தியாசம் புரியுதுங்களா? ஸோ அதனால் அது வந்து என்னது, நம்ம ஈஸியாக குறைஞ்ச செலவில் எதை எடுத்துடலாம், இரும்பு எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி குறைஞ்ச ஒரு பாண்ட் எனர்ஜியில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் இதுதான் ஈஸியாக என்ன ஆகும், கெமிக்கல் காம்பவுண்டில் ரியாக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகும். இது வந்து என்னது, இதுவும் இன்வால்வ் ஆகும், ஆனால் என்னது ரேர் கேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மைண்ட் செட் இருக்கணும். இப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்ஹைட்ரஸ், ஒரு நீரற்ற நிலை. அன்ஹைட்ரஸ்னா என்ன மீனிங்மா, நீரற்ற நிலை சரிங்களா. ட்ரையாக இருக்கிற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், சம்டைம்ஸ் இது எல்லாமே கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கும், இதை நம்ம லிக்யூட் ஸ்டேட்டுக்கும் மாற்றிக்கலாம். லிக்யூட் ஸ்டேட்டில் மாற்றும் போது இம்பியூரிட்டி எதுவும் இருக்கக்கூடாது, வாட்ரு அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. இதை எடுத்து நம்ம எதில் மிக்ஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலில் போட்டு ரியாக்ட் பண்ணுறோம். என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த OH இருக்கு இல்லைங்களா, இதை என்ன பண்ணிடலாம், ரிமூவ் ஆகி நமக்கு என்ன கிடச்சிரும்னு பார்த்தீங்கன்னா CH3 CH2 Cl. என்ன கரஸ்பாண்டிங் ஹாலஜன் எடுத்துக்கிறோமோ அந்த ஹாலஜன் கிடச்சிரும் சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷனை வந்து எப்படி இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். ஜிங்க் புரோமைடு இருக்குது சரிங்களா. நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், ஜிங்க் புரோமைடு, ஜிங்க் குளோரைடு என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அதோட சேர்த்து எங்கிட்ட என்ன இருக்குதுமா, ஃபஸ்ட்டு HCl இருக்குது. ஓகேவா, HBr. நான் கரஸ்பாண்டிங்காக என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிறேன், HBr எடுக்கிறேன். ஸோ அதனால் என்னது ஜிங்க் பிஆர் எடுத்துக்கிறேன், ஜிங்க் Br2 எடுத்துக்கிறேன். அது இல்லைன்னா குளோரின் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது என்னது, லூயிஸ் ஜிங்க் என்னதுமா, லூயிஸ் ஆசிட்டா பேஸா, எம்டி. ஸோ என்ன வரும், ஸோ இது என்ன ஆகும், H ப்ளஸ் Br மைனஸாக இருக்கும் சரிங்களா. இது என்ன, இந்த Br மைனஸ் எதோட ரியாக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் Br2 சரிங்களா. இது என்னது, நியூக்ளியோஃபில். இது என்னது, எலக்ட்ரோஃபிலிக் இன் நேச்சர் சரிங்களா. நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, BF3 மாலிகுல், அப்புறம் என்னது SO3. ஸோ இதெல்லாம் என்ன கேட்டகரியில் வருது, எலக்ட்ரோஃபிலிக் இன் நேச்சர். ஸோ என்ன பண்ணும், இது வந்து இதோட பைண்ட் ஆயிரும். ஸோ பைண்ட் ஆன வாட்டி இந்த இடம் என்னவா மாறிடுமா, ஜிங்க் Br3. இப்போ என்ன வந்துருச்சு, மைனஸ் சரிங்களா. இது என்னவா மாறிச்சு, இப்போ ஒரு ஸ்பீசிஸாக மாறிடுச்சு. இது ஒரு ரியேஜன் தானே சரிங்களா. இது இப்போ எங்கிட்ட மீதி என்ன இருக்கு, H ப்ளஸ் இருக்கு இல்லைங்களா. H ப்ளஸ் பேர் என்னது, புரோட்டான். இந்த புரோட்டான் என்ன பண்ணுது, இந்த மாலிகுல்ல இந்த H ப்ளஸ் இங்கே இருக்கு இல்லைங்களா. ஸோ இங்கே என்ன இருக்குமா, இந்த ஆக்சிஜன் மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் என்ன பண்ணோம், ட்ரை டு கிரியேட் த பாண்ட் சரிங்களா. எப்பயுமே ஒரு ஸ்பீசிஸ் எலக்ட்ரான் டிஃபிஷியண்டாக இருந்தால் சரி என்ன பண்ண ட்ரை பண்ணும், பாண்டை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணும். எப்போ, எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ். இந்த இடத்துல எலக்ட்ரான் ரிச் நேச்சர் என்ன இருக்குது, ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ இதோட சேர்ந்து என்ன ஆயிரும், உங்களுக்கு பாண்டை வந்து கிரியேட் பண்ணுது. பாண்டை கிரியேட் பண்ண வேண்டி எப்படி மாறிடுது, CH3 CH2 CH2 O. இங்கே ஒரு ஹைட்ரஜன், இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன். ஆக்சிஜன் மேலே என்ன பாண்டு வந்துருச்சுமா, பாசிட்டிவ். ஓகேவா, 3 பாண்டு வந்துருச்சு. ஆக்சிஜனில் 3 வந்துச்சுன்னா என்ன சார்ஜ் போட்டுக்கணும்னு சொன்னேன், பாசிட்டிவ். ஸோ இது என்னது, இம்மிடியேட்டாக அன்ஸ்டேபிள் இன் நேச்சர். ஸோ என்ன பண்ணும், இந்த பாண்டோட சேர்த்து என்ன பண்ணிடும், வெளியில் வந்துடும். எப்படி வெளியில் வரும், மைனஸ் வாட்டர் மாலிகுலா என்ன வந்துருதுமா, வெளியில் வந்து. இப்போ எனக்கு என்ன இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுது, CH3 CH2 CH2 கார்போகேட்டையான் சரிங்களா. இது என்ன இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆயிருக்கு, எனக்கு கார்போகேட்டையான். கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆன உடனே நான் என்ன செக் பண்ணும் சரிங்களா, ஸ்டெபிலிட்டியை செக் பண்ணும் சரிங்களா. என்ன 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 கார்போகேட்டையான் இது, இப்போ இருக்கிறது என்ன கார்போகேட்டையான், பிரைமரி கார்போகேட்டையான். உடனடியாக நான் என்ன செக் பண்ணும், ஸ்டெபிலிட்டி செக் பண்ணும். ஸ்டெபிலிட்டி செக் பண்ண வாட்டி ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். என்ன ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும், 1,2 ஹைட்ரைடு ஷிஃப்ட் சரிங்களா. ஹைட்ரைடு ஷிஃப்ட் நடந்த வாட்டி இப்போ எனக்கு என்னவா மாறிடுச்சு, CH3 CH3 செகண்டரி கார்போகேட்டைன் மாறிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ செகண்டரி கார்போகேட்டைனா மாறிடுச்சா. இப்போ என்கிட்ட இங்கே ஒரு மாலிகுல் இருக்குங்களா, இந்த மாலிகுல் இருக்குங்களா. மோஸ்ட்லி இந்த மாலிகுல் எப்படி இருக்க விரும்பும்னா ஜிங்கு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்க விரும்பும். ஓகேவா. ஸோ இது இருந்தாலும் எடுத்துக்கும், இருந்தாலும் என்னது லூஸ்லி ஹெல்டாக இருக்கும். ஸோ யார் அதிகமாக இருக்கா, புரோமின் வந்து 3 ஆட்டம் இருக்குது சரிங்களா. ஸோ 3 ஹாலஜன் ஆட்டம் இருக்குது. 3 ஹாலஜன் ஆட்டம் பக்கத்தில் இருக்கிறது விரும்புமா, என்ன ரீசன், SF6 மாலிகுல் படிச்சோமா இல்லைங்களா. என்ன இருக்குது SF6 சுற்றி ஃபுல்லாகவே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும்.
ஸோ இது பாண்டை கிரியேட் பண்ணும், கிரியேட் பண்ணாலும் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். சரிங்களா? உடனடியாக என்ன பண்ணலாம், இதுல இருந்து ஒரு புரோமினை எடுத்துக்கலாம். ஸோ ஒரு புரோமினை எடுத்து இந்த புரோமின் என்னவா மாறிடும், இப்போ Br மைனஸ் நியூக்ளியோஃபிலாக மாறிடுமா. இந்த நியூக்ளியோஃபில் எதோட ஆட் ஆயிரும், இந்த கார்போகேட்டனோட ஆட் ஆயிரும். கார்போகேட்டன் ஆட் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், சரிங்களா? இங்கே நான் என்ன எடுத்திருக்கேன், என்ன ஆல்கஹால், பிரைமரி ஆல்கஹால் எடுத்திருக்கேன். ஆனால் எனக்கு கிடைச்சிருக்கிறது என்னதுமா, செகண்டரி அல்கைல் ஹாலைடு. எக்ஸாக்டா சொல்லணும்னா செகண்டரி அல்கைல் புரோமைடு. என்ன அல்கைல் புரோமைடு. நோட் பண்ணிக்கோங்க. கிளியரா புரியுதா? ஸோ இப்போ ஒரு விஷயம் படித்தோம். சரிங்களா? இப்போ என்ன படித்தோம், குளோரினுக்கும் அதே மாதிரி கொண்டு வரலாம், ஜிங்கு Cl2 ஆட் பண்ணலாம், புரோமினுக்கும் என்ன பண்ணலாம், அதே மாதிரி கொண்டு வரலாம், கரஸ்பாண்டிங் ஆசிட். இப்போ ஜிங்கு புரோமைடு ரெண்டுமே படிச்சாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்தராக என்ன இருக்குது, மீதி என்ன இருக்குது, அயோடின் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு நம்ம கவனிக்கணும். சரிங்களா? இதை பொறுத்தவரையும் இங்கே என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணுறதுக்கு ஆசிட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இங்கே சல்ஃபூரிக் ஆசிட்டோ இல்லை வேறு ஏதோ யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஹச்சை அந்த பர்டிகுலர் சல்ஃபூரிக் ஆசிட்டோட சேர்ந்து என்ன ஆயிரும், ஆக்சிடைஸ் ஆயிரும். சரிங்களா? I2 வெளியே போயிடும். ஸோ நமக்கு தேவை என்ன, இந்த காம்பவுண்டில் என்ன உருவாக்கணும், ஐ மைனஸா ப்ளஸ்ஸா, என்ன நியூக்ளியோஃபைல் உருவாகணும், இந்த இதில் I மைனஸ் உருவாகணும். அதுக்கு நான் என்ன ஆசிட் யூஸ் பண்ணும், பாஸ்பாரிக் ஆசிட் யூஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒவ்வொன்றுக்கும் ஸ்ட்ரக்சர் வேறு, நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன ஆல்கஹால், பிரைமரி ஆல்கஹால். ஒரே ஒரு ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. நான் HI கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஆல்கஹாலுக்கு பதிலாக எனக்கு என்ன இது வேணும், சேம் அதே ரியாக்ஷன் மெக்கானிசம் தான் வரும். எல்லா இடத்துக்கும் நம்ம மெக்கானிசம் தேவையில்லை. சரிங்களா? இந்த இடத்துல OHக்கு பதிலாக நீங்கள் என்ன ஆட் பண்ண போகிறீங்க, அயோடின் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆன்சர் என்ன வரும், என்ன நடக்கும், செகண்டரி. ஏன்னா கார்போகேட்டன் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் ஒன்று எழுதியிருப்பல, அதில் நான் என்ன எழுதியிருந்தேன், இந்த இடத்துல என்ன கொடுத்துருப்போமா, இங்கே என்ன வரும், இங்கேயே கார்போகேட்டன் தான் ஃபார்ம் ஆகும். ஆனால் என்னதான் இருக்கும், பிரைமரி தான் இருக்கும். ஸோ இங்கே மோஸ்ட்லி வேற எதுவும் உருவாகிறதுக்கு சான்ஸ் இல்லை, அதனால நம்ம அப்படியே விட்டுட்டோம். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கும் உங்களுக்கு, இங்கே செகண்டரி கார்போகேட்டன், பிரைமரி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும், அப்புறம் 1,2 ஹைட்ரைடு ஷிஃப்ட் நடந்து என்ன நடக்கும், செகண்டரி ஃபார்ம் ஆகும். இது ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண மாட்டாங்க, சல்ஃபூரிக் ஆசிட்டோ சம் அதர் ஆசிட்டோ யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன ஆசிட் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்பெசிஃபிக்காக என்ன யூஸ் பண்ணுவாங்க, பாஸ்பாரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு தெளிவான விஷயம். இதுக்கு அடுத்தது இப்போ இங்கே என்ன இருக்குதுமா, சரிங்களா, இங்கே என்ன இருக்கு, ஆல்கஹால் இருக்கு. ஸோ பக்கத்தில் இருக்குல்ல, இதுக்கு பேர் என்ன சொல்லலாம், விசினல் டை ஆல்கஹால். நல்லா புரிஞ்சுக்கோங்க, விசினல் டை ஆல்கஹால். அதுவும் எழுதிக்கோங்க, விசினல் டை ஆல்கஹால். ஸோ இப்போ நான் HI எக்ஸஸாக எடுத்துக்கிறேன். சரிங்களா? HI நான் எங்கிட்ட டை ஆல்கஹால் இருக்கு. இதெல்லாம் இதுக்கு இன்னொரு பேர் என்னது, எத்திலீன் கிளைக்கால். சரிங்களா? என்ன பேர், இன்னொரு பேர் எத்திலீன் கிளைக்கால். ஞாபகம் இருக்கா இல்லைங்களா, எத்திலீன் கிளைக்கால் நியூமன் ப்ரொஜெக்ஷனில் படிச்சோமே. என்ன வரும், எத்திலீன் கிளைக்கால் எது மோர் ஸ்டேபிள், காஜ் ஃபார்ம். ஒரு விஷயம் படிக்கும்போது இன்னொரு விஷயம் என்ன ஆகணும், பிரெயினில் போகணும். சரிங்களா? எத்திலீன் கிளைக்கால், விசினல் டை ஹாலைடு, HI எடுத்துட்டேன். இப்போ என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே ஏதாவது கார்போகேட்டன் நடக்க வாய்ப்பு இருக்கா, எதுவும் கிடையாது. ஸோ என்ன ஆகும், நல்லா கவனிங்க, என்ன ஆகும், CH2 அயோடின். இங்கே என்ன இருக்குமா, CH2 அயோடின். ஓகேவா? இந்த ஒரு விஷயம் வந்துருச்சு. ரெண்டு இடத்துலையும் OHக்கு பதிலாக என்ன டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, அயோடின் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அயோடின் எப்படிப்பட்ட ஆட்டம், சைஸில் பெரிய ஆட்டம். ஸோ இங்கே என்ன நடக்கும், ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் நடக்கும். என்ன ரீசன், அயோடின் சுற்றி என்ன இருக்கு, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். கெமிக்கல் பாண்டிங் படிக்கிறீங்க இல்லைங்களா, ஒவ்வொன்றும் இன்ட்ராக்ஷன். ஸோ இப்போ என்ன ஆகும், லோன் பேர் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், ஆக்சுவலாக இது என்ன ஹைபிரிடைசேஷன்மா, இது என்ன ஹைபிரிடைசேஷன், சரிங்களா? sp3 சிங்கிள் பாண்டில் இருக்கும். ஸோ இது என்ன ஆகும்னா, உடனடியாக இப்படி நடக்கிறதுனால ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸு, லோன் பேர் ரிப்பல்சனு, இந்த பர்டிகுலர் நிறைய ரீசன் உள்ளுக்குள்ளே நடக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டையும் நமக்கு எதுக்குறா இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிரும், ரிமூவ் ஆயிரும். எப்படி ரிமூவ் ஆகும், I2 ரிமூவ் ஆயிரும். I2 ரிமூவ் ஆகிறதுனால என்ன ஆயிருமா, CH2 டபுள் பாண்ட் CH2 ப்ளஸ் என்னது I2. ஒரு பஸ்ஸுக்குள்ளே நம்ம போகிறோம், ரொம்ப கூட்டமாக இருக்குது, நமக்கு எதுக்குடா ரிஸ்க் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம், இறங்கிட்டு அடுத்த பஸ் போய்க்கலான்னு வந்துடுறோமா இல்லையா. அதே மாதிரி கான்செப்ட்
ஃபர்ஸ்ட் எக்ஸஸா கொடுத்து ரியாக்ட் பண்றாங்க, OHோட ஆட் ஆகுது, ஆட் ஆன வாட்டி என்ன ஆயிருது, OH ரிமூவ் ஆகி இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆயிருது. ஆனதுக்கப்புறம் பார்க்குது இது நமக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக என்ன ஆயிருது, ரிமூவ் ஆயிருது. ரிமூவ் ஆகும்போது என்ன ஆயிரு, இந்த பாண்டோட சேர்த்து தான் ரிமூவ் ஆகுது. ரிமூவ் ஆன வாட்டி என்னவா மாறிடுது, I2வா மாறிடுது. ஸோ இங்கே என்ன ஆயிருது, டபுள் பாண்டு கிரியேஷன் வந்துடுது. ஃபர்தரா இந்த வேர்டை நல்லா கவனிங்க, எக்ஸஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இப்போ எக்ஸஸ்னா இப்போ இந்த மாலிகுல் என்னவா மாறிடுச்சு, டபுள் பாண்ட் இருக்கு சரிங்களா. இப்போ என்னவா மாறிடுச்சு, அல்கீனா மாறிடுச்சு. அல்கீனா மாறிடுச்சு. மறுபடியும் அந்த ரியாக்ஷன்ல என்ன இருக்கும், அந்த ரியாக்ஷன் வெசல்ல என்ன இருக்கும், HI இருக்க தான் செய்யும். இப்போ அல்கீனோட என்ன நடக்குது, நான் இங்கே ஸ்டார்டிங் எடுத்தது என்னதுமா, ஆல்கஹால். ஓகேவா, ஸோ இது இந்த எத்திலீன் கிளைக்கால் எடுத்தேன். ஸோ இப்போ எனக்கு என்ன மாறிடுச்சு, இந்த மாதிரி டைஹாலைடு ஃபார்ம் ஆச்சு, பிசினல் டைஹாலைடு ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன மாறிடுச்சு, இது அல்கீனா மாறிடுச்சு. இப்போ அந்த அல்கீனோட நான் என்ன ரியாக்ஷன் கொண்டு வரேன், அடிஷன் ரியாக்ஷன், H+I-. ஸோ ஹைட்ரஜன் இது என்னது, சீர்மையான அல்கீனா சீர்மையற்ற அல்கீனா, சிமெட்ரிக்கல் அல்கீன். அப்போ எங்கே வேணாலும் என்ன ஆட் ஆகும், ஒரு பக்கம் என்ன ஆட் ஆகும், ஹைட்ரஜன் ஆட், ஒரு பக்கம் நீங்கள் எப்படி ஆட் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. என்ன வரும், CH3 CH2I. இப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு, இப்போ என்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு, அயோடோ ஈத்தேன் கிடைச்சிருக்கு. இது என்ன வகையான அயோடோ ஈத்தேன், பிரைமரியா செகண்டரியா டெர்சரியா, பிரைமரி. ஆனால் நான் இங்கே எடுத்துக்கிட்டது என்னது, 2 ஆல்கஹால் இருக்கக்கூடியது. ஓகேவா, இது என்னது, பிசினல் டை ஆல்கஹால் எடுத்துக்கிட்டேன். ஆனால் எனக்கு கிடைச்சது பிரைமரி ஆல்கைல் ஹேலைடு கிடைச்சிருக்கு. சரிங்களா, இந்த ஸ்டெப் எல்லாமே என்ன இருக்கணும், உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் மெட்டீரியல் எழுதிட்டு நீங்களே எழுத ட்ரை பண்ணுங்க, டவுட்டாக இருக்கும்போது மட்டும் செக் பண்ணுங்க. இப்போ என்ன நடக்கும், எழுதுங்க, ட்ரை பண்ணுங்க. கான்செப்ட்லாம் மாறாது சரிங்களா, உங்களுக்கு என்னது கான்ஃபிடென்ட் கிடையாது இதில் இல்லை, ஆன்சர் கொண்டு வரதில்ல கான்ஃபிடென்ட் இல்லை, அவ்வளோதான். கான்செப்ட்லாம் ஒன்றும் மாறாது, ஒரே கான்செப்ட் தான். என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, CH2 அயோடின் என்ன வருமா, CH அயோடின். அடுத்தது என்ன வரும், CH2 அயோடின். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சு. இதில் ரெண்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது ரெண்டு பக்கத்தில் இருக்கிறது என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணலாம். மேலே கீழே பண்ணலாம், கீழே எது பண்ணாலும் என்ன தான், ஒன்று தான். ஸோ என்ன ஆயிரும், இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எனக்கு என்ன கிடைச்சிரும், CH2 டபுள் பாண்ட், இங்கே என்ன கிடைக்கும், கார்பன் CH, இங்கே என்ன கிடைக்கும், CH2 அயோடின். புரியுதுங்களா, அல்கீன் வந்துருச்சா, அல்கீன் தானே. இப்போ நான் இப்படி வரைஞ்சிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதில் நான் என்ன ஆட் பண்ண சொல்லியிருக்கேன், HI ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் என்ன அடிஷன் வரும், என்ன அடிஷன் கிடைக்கும்பா, சிமெட்ரியா அன்சிமெட்ரிக்கல் அல்கீனா, அன்சிமெட்ரிக்கல் அல்கீன். ஸோ அப்போ என்ன, ஹைட்ரஜன் எங்கே ஆட் ஆகும், மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துல ஆட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைச்சிரும், CH3 CH, இங்கே என்ன வந்துருமா, அயோடின் வந்துடும். இங்கே என்ன இருக்கு, ஆல்ரெடி CH2 அயோடின் இருக்கா இல்லையா. ஸோ இப்போ என்ன ஆகும், இது ரெண்டு என்னது, பல்கி குரூப். இப்போ என்ன ஆயிரும், மைனஸ் HI இல்லையா, I2 மைனஸ் I2. ஸோ இப்போ எனக்கு என்ன வந்துடும், CH3, இப்போ என்ன வந்துடும், CH டபுள் பாண்ட் CH2. இப்படி ஒரு ஆல்கீன் வந்துருச்சா. ஃபர்தரா என்னது, இது என்னன்னு சொல்லிட்டாங்க, எக்ஸஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன ஆட் பண்ணலாம், HI ஆட் பண்ணலாமா. இப்போ என்ன அடிஷன், ஸோ இப்போ என்ன வந்துடும், CH3 CH, சாரி இங்கே என்ன வரும், CH அயோடின், இங்கே என்ன வந்துடும், CH3. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லூகாஸ் ரியேஜன். லூகாஸ் ரியேஜன்ங்கிறது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அன்ஹைட்ரஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா, அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட். அன்ஹைட்ரஸ்னால் என்ன இருக்கக்கூடாது, எந்த ஒரு வாட்டர் மாலிகுலோ எதுவுமே இருக்கக்கூடாது, ஃபுல்லாக கிளியராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் லூகாஸ் ரியேஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. லூகாஸ் ரியேஜனோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைப் ஆஃப் ஆல்கஹால் இருக்கு இல்லைங்களா, OH, இது என்ன ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால். இது என்ன ஆல்கஹால், பிரைமரி ஆல்கஹால். இது என்ன ஆல்கஹால், டெர்சரி ஆல்கஹால். சரிங்களா, இதில் நமக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா, ஆல்கஹால் எப்படி கண்டுபிடிக்கிறங்கிறது தெரியலைங்களா. ஒரு கார்பனோட இந்த ஆல்கஹால் குரூப் என்ன இருக்கு, கார்பனோட அட்டாச் இருக்கு. அந்த கார்பன் என்ன கார்பன்,
செகண்டரி கார்பன். அந்த பர்டிகுலர் கார்பனோட என்ன டிகிரியோ அதான் என்ன வரும், ஆல்கஹாலுக்கு வரும். இப்போ இந்த ஆல்கஹாலை பொறுத்தவரையும் இது எல்லாமே எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆல்கஹால் தான். இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மகிட்ட என்ன இருக்கு, ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். சரிங்களா, ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். இது ஆக்சுவலாக க்ரீன் கலரில் இருக்கனால இது என்ன இருக்குது, கலர் எப்படி இருக்குது, க்ரீனாக இருக்குது. ஆக்சுவலாக வாட்டர் எப்படி இருக்கும்பா, ஒரு கலர்லெஸ்ஸாக இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். இந்த ஆல்கஹால் மட்டும் இல்லை, எல்லா ஆல்கஹாலும் எப்படி தான் இருக்கும், மோஸ்ட்லி இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு 3 இதை கொடுத்துட்றாங்க. ஸோ 3 இதை கொடுத்துட்டு இதில் இது செகண்டரியா, ட்ரெஷரியா, பிரைமரியான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ கஷ்டமாக ஈஸியா? சரிங்களா, அப்போ அதுக்கு தான் லூகாஸ் அப்படிங்கிற ஒரு ரியேஜெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ரியேஜெண்ட்டை கொண்டு வராரு. ஸோ இந்த ரியேஜெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஆல்கஹால் வந்து பிரைமரியா, செகண்டரியா, ட்ரெஷரியா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, அதுதான் இதோட யூஸ். இது எப்படி சார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு ப்ராசஸ் பார்த்தோம் இல்லைங்களா, HI ஆசிட். ஸோ எங்கிட்ட என்ன இருக்குது, ஒரு ஆல்கஹால் இருக்குது, பிரைமரி ஆல்கஹாலை எடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன நடக்கும், ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே என்ன நடந்திருக்கும், H ப்ளஸ் ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் என்ன இருக்கும், CN ZN Cl3 மைனஸ். இந்த மாதிரி ரியாக்ஷனில் எல்லாமே பிரிஞ்சிருக்கும். ஸோ உடனடியாக என்ன ஆகும், இங்கே போய் ஆட் ஆகும். ஆட் ஆன வாட்டி என்ன ஆயிரும், என்ன ஃபார்மேஷன் நடக்குமா, கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் நடக்கும். கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் நடந்தோன்னா இங்கே என்ன நடந்துடும், குளோரின் வந்து ஆட் ஆயிரும். சரிங்களா, இதுதான் ப்ராடக்ட். இது எல்லா இடத்துலையும் நடக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்து என்ன ஆகும், நமக்கு ப்ராடக்டோட வேரியேஷன் கிடைக்கும். சரிங்களா, ஸோ இது எல்லாமே நம்ம முன்னாடி படித்ததோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இது. ஓகே, ஸோ இது எதுக்கு யூஸ்னா, பிரைமரியா, செகண்டரியா, ட்ரெஷரியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது யூஸ். ஓகே, ஸோ அது எப்படி அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடு சொல்கிறேன். இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரியாக்ஷனை பொறுத்தவரையும் ஒரு விஷயம் உங்களால் கவனிக்க முடியும். என்ன விஷயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ரியாக்ஷனோட டிபெண்டன்சி எதை பேஸ் பண்ணியிருக்கு, கார்போகேட்டையானோட ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ணியிருக்கு. சரிங்களா, ஸோ எந்த கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி அதிகமோ அந்த கார்போகேட்டையான் எப்படி இருக்கும், ஈஸியாக என்ன பண்ணும், ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும். சரிங்களா, ஸோ இதில் நார்மலாக இப்போ நம்மகிட்ட 3 இது இருக்குங்களா, ஆல்கஹால் இருக்குங்களா, இதில் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஸோ என்ன கார்போகேட்டையான்லாம் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது, ட்ரெஷரி, செகண்டரி, பிரைமரி. ஸோ இதில் எது மோர் ஸ்டேபிள், ட்ரெஷரி, அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் பிரைமரி. இது நமக்கு படித்த இன்ஃபர்மேஷன், தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இதில் கிளியராக இருக்கீங்களா. இப்போ இந்த லூகாஸ் ரியேஜெண்ட் கொடுத்துட்டு தம்பி கவனிங்க. இப்போ என்னன்னா, இந்த லூகாஸ் ரியேஜெண்ட் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே எப்படி இருக்கும், ஆல்கஹால் எல்லாமே கலர்லெஸ். சரிங்களா, எப்படி வாட்டர் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் லேபில் போனீங்கன்னா நிறைய படிப்பீங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட கொடுத்துட்டு இதை வந்து பிரைமரியா, செகண்டரியா, ட்ரெஷரியான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நீங்கள் என்னது, உங்ககிட்ட ஆல்கஹால் இருக்குது, உங்ககிட்ட ஆல்ரெடி லூகாஸ் ரியேஜெண்ட் இருக்கும். அந்த ரியேஜெண்டை எடுத்துட்டு, சப்போஸ் ஒரு சின்ன ஒரு பீக்கரில் அந்த ரியேஜெண்ட் ஆல்கஹால் எடுத்துறீங்க, ரியேஜெண்ட் எடுத்துட்டு ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ண உடனே சரிங்களா, வித்தின் செகண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு டர்பிடிட்டி, கலங்கல் தன்மை. இப்போ கிளியரான ஒரு சொல்யூஷன் இருக்கு, நான் வந்து ஒரு கலங்கலான ஒரு பொருளை போடுறேன், ஒரு பொருளை போட்ட உடனே ஒரு கலங்கல் தன்மை உருவாகுது இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, டர்பிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரிசிப்டேட் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகிறது. சரிங்களா, சிம்பிளாக நம்ம வீட்டில் நிறைய இடத்துல பார்த்துட்டு இருக்கல, டீ அதாவது நீங்கள் பால் வைக்கிறீங்க சரிங்களா, அப்போ என்ன ஆகுது, டீ தூள் போட்டோன்னே என்ன ஆயிரும், உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் நடக்குதா இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ண உடனே வித்தின் செகண்ட் வந்து உங்களுக்கு டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகின உடனே இங்கே பிரிசிப்டேட்னா என்னதுமா, ஒரு வீல் படிவு. சரிங்களா, ஸோ இப்போ உங்ககிட்ட இப்படி ஒரு இது இருக்குது, இங்கே என்ன இருக்குது, உங்களுக்கு உள்ள சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ள சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்னது, ஒரு ட்ராப் என்ன ஆட் பண்ணுறீங்க, லூகாஸ் சொல்யூஷன் ஆட் பண்ணுறீங்க, உடனடியாக இது என்னவோ மாறிடும், உங்களுக்கு ஃபுல்லாகவே டர்பிடிட்டியாக சாலிட் ஃபார்மில் வந்துடுது. சரிங்களா, சால்ட் மாதிரி உங்களுக்கு சாலிட் ஃபார்மில் வந்துடுது. வித்தின் செகண்ட் பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆச்சுன்னா, சரிங்களா, ஃபார்ம் ஆச்சுன்னா அங்கே என்ன இருக்கிறது அர்த்தம், ட்ரெஷரி ஆல்கஹால் ப்ரெசன்ட் அப்படின்றது அர்த்தம். வித்தின் மினிட்ஸ், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் சரிங்களா, வித்தின் மினிட்ஸ். இப்போ நான் ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணிட்டு செக் பண்ணுறேன், ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆகுது. 5 மினிட்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பிரிசிப்டேட் என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா அங்கே என்ன இருக்கிறது அர்த்தம், செகண்டரி ஆல்கஹால் இருக்கிறதா அர்த்தம். ஸோ நான் பிரைமரி ஆல்கஹால், சப்போஸ் உங்ககிட்ட பிரைமரி ஆல்கஹாலாக இருக்குது, நீங்கள் லூகாஸ் ரியேஜெண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும், சம் ஹவர்ஸ் எடுத்துக்கும். சரிங்களா, என்ன ஆகும், சம் ஹவர்ஸ் எடுத்துக்கும். இருந்தாலும் என்ன ஆகாது, உங்களுக்கு டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கே சம் ஹவர்ஸ் எடுத்துக்கும். டர்பிடிட்டி வேற, பிரிசிப்டேட் வேற, நல்லா புரிஞ்சுக்கோங்க. டர்பிடிட்டிங்கிறது கலங்கல் தன்மை, கலங்கல் தன்மை ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்கும், பிரிசிப்டேட் நடக்கும். சரிங்களா, அப்போ இங்கே என்ன ஆகாது, பிரிசிப்டேட்டே ஃபார்ம் ஆகாது, டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும். ஆனால் அதுக்கு என்ன, எவ்வளோ நேரம் ஆகும், ரொம்ப நேரம் ஆகும், ஒரு 5 to 6 ஹவர்ஸ் ஆகும். நமக்கு ரிசல்ட்டு இமீடியட்டாக தெரிஞ்சாகணும். சரிங்களா, ஸோ
எங்கிட்ட இருக்கக்கூடிய ஆல்கஹால் பிரைமரியா செகண்டரியா ட்ரெஸரியான்னு தெரிஞ்சாகணும். லூகாஸ் ரியேஜென்ட் ஆட் பண்ணுறேன், வித்தின் செகண்ட் எனக்கு டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகி கொஞ்ச நேரத்தில் எனக்கு பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம்? ட்ரெஸரி. கொஞ்சம் ஒரு 5 minutes ஆகுது எனக்கு பிரிசிபிடேட் டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகுதுன்னா என்ன இருக்கிறதா அர்த்தம்? செகண்டரி ஆல்கஹால். ரொம்ப நேரமாக இருக்குது, 1 hour 2 hour இருக்குது, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லைட்டாக வந்து டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகுது, அப்பயும் பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரைமரி ஆல்கஹால் இருக்கிறது அர்த்தம். டோட்டலாகவே இருக்கிற ஆல்கஹால் எத்தனை ஆல்கஹால் தான்? பிரைமரி, செகண்டரி, ட்ரெஸரி தான். சரிங்களா? ஃபீனால் வந்து டிஃப்ரெண்ட், நாட் ஆல்கஹால். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு மேலே என்னது? உங்களோட ஒர்க் தான். ஆன்சர் கண்டுபிடிங்க பார்க்கலாம். ப்ராடக்ட் என்னன்னு எழுதிருங்க. ஸோ இதில் எல்லாத்துலேயும் என்னதான் ஆன்சர் உங்களுக்கு? ஜஸ்ட்டு ஆல்கஹாலை ரிமூவ் பண்ணிட்டு எழுதுறீங்க. குளோரின், குளோரின் இந்த இடத்துல என்னது? குளோரின் வரும். ஸோ இங்கே என்ன வரும்? ப்ராடக்ட் ஃபார்ம் ஃபஸ்ட்டு எது ஃபார்ம் ஆகும்? R கொடுக்கும். இந்த இடத்துல பிரிசிபிடேட் எது ஃபார்ம் ஆகாது? P. நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ கொஸ்டின். சரிங்களா? கொஸ்டின் சால்வ் பண்ணும். இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம என்னது டிஸ்கஷன் பண்ணதான். உங்களுக்கு கான்செப்ட் தெரியணும். சரிங்களா? இதில் என்னது கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். கான்சன்ட்ரேஷன் HCl ஜிங்க் குளோரின் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? ஆல்கஹால் இருக்குது. என்ன ஆல்கஹால்மா இது? என்ன ஆல்கஹால்? செகண்டரி ஆல்கஹால். சரிங்களா? ஸோ இங்கே இருக்கிற மாதிரி ஜஸ்ட் எழுதுறீங்க. நான் இன்டர்மீடியேட் மட்டும் எழுதுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் கொண்டு வாங்க. என்ன ஒரு இன்டர்மீடியேட்டு? CH3 CH3 CH, இங்கே என்ன இருக்கு? CH3. இங்கே என்ன வந்துடுது? கார்போகேட்டைன் வந்துடுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கோ அதை செக் பண்ணுங்க. மெத்தில் ஷிஃப்ட் நடக்குமா? ஹைட்ரைடு ஷிஃப்ட் நடக்குமா? என்ன நடக்கும்? 1,2 ஹைட்ரைடு ஷிஃப்ட். சரிங்களா? வார்த்தை ரொம்ப முக்கியம். ஹைட்ரைடு ஷிஃப்ட். ஸோ இந்த இடத்துல எனக்கு CH3 CH3 இங்கே என்ன வந்துடும்? CH2 CH3 இங்கே என்ன வந்துடும்? கார்போகேட்டைன் வந்துடும். அடுத்தது என்ன எனக்கு ஒர்க்கு? ஜஸ்ட் குளோரின் ஆட் பண்ணுறது தான். ஸோ குளோரின் ஆட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வரும்? இங்கே குளோரின், இதுதான் ஆன்சர். ஓகே தானே? நோட் பண்ணிக்கோங்க. கான்செப்ட் தெரிஞ்சா கொஸ்டின் நல்லா கவனிங்க, ஆன்சர் சொல்லுங்க. Both tested with Lucas reagent which will give product fast. அதான் கொஸ்டின். எது? ஏவா? இது வந்து என்னது? நார்மலான ஸ்டூடெண்ட் திங்க் பண்றது. நம்ம முன்னாடி படிச்ச கான்செப்ட் என்ன பண்ணோம்? பின்னாடி கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ என்ன இருக்கும் நமக்கு? இதுல ப்ராடக்ட் என்னமா? சரிங்களா? இங்க என்ன இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும்? CH2OH. இங்க H+ ஆட் ஆன வாட்டி எனக்கு என்ன இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும்? H2+. இப்போ எனக்கு என்ன இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும்? CH2+. இது என்ன கார்போகேட்டைன்? இது என்ன கார்போகேட்டைன்? அல்லைலிக் கார்போகேட்டைன். அல்லைலிக் கார்போகேட்டைன் இஸ் மோர் ஸ்டேபிள் than ட்ரெஸரி கார்போகேட்டைன். படிச்சிருக்கோமா இல்லையா? ஸோ அப்போ எது ஃபர்ஸ்ட்டாக ஃபார்ம் ஆகும்? அல்லைலிக் கார்போகேட்டைன் தான் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? ப்ராடக்ட் அல்லைலிக் குளோரைடு. கிடைக்குமா கிடைக்காதா? நோட் பண்ணுங்க குயிக்கா. ஓகேம்மா, ட்ரெஸரி தான். சரிங்களா? மாற்றி சொல்லிட்டேன். ஓகே. ஸோ எது உங்களுக்கு கிடைக்கும்? ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டு, செகண்ட் ஒன்று வந்து ஸ்லோ. பட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ப்ராடக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் என்ன ரீசன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் தான். சரிங்களா? என்ன ரீசனு? ஹைப்பர் கான்ஜுகேஷன். டோட்டலாக 9 என்ன இருக்குது? 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. அதில் என்ன இருக்குது உங்களுக்கு? டோட்டலாக என்னது உங்களுக்கு? ரெசனன்ஸ் எஃபெக்ட் இருக்குது. ஆனால் நார்மலாக ரெசனன்ஸு அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? ஹைப்பர் கான்ஜுகேஷன். அதுக்கப்புறம் தான் என்ன படிப்போம்? இண்டக்டிவ் படிப்போம். சரிங்களா? ஸோ இது இருக்குது. பட் இதில் என்னென்னா 3 குரூப் இருக்குது இல்லைங்களா? ஸோ 3 குரூப் இருக்கனால பவர் கொஞ்சம் அதிகம். ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கு பவர் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த கொஸ்டினை பொறுத்தவரையும் உங்களுக்கு எது வரும்? ஃபாஸ்ட்டாக எது வரும்? இது. ஸ்டெபிலிட்டியை பொறுத்தவரையும் இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. கார்போகேட்டைன் ஸ்டெபிலிட்டி ஒவ்வொரு இடத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். செக் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்டாக ஒரு புக்கு அந்த மாதிரி எது இல்லை. NCERTயில் கார்போகேட்டைன் ஸ்டெபிலிட்டி பற்றி சொல்லியிருக்காங்களா?
என்சிஆர்டியில் புக்கு செக் பண்ணுங்கம்மா ஒரு நிமிஷம். என்சிஆர்டியில் கார்போகேட்டன் ஸ்டெபிலிட்டி பற்றி எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க? அங்கே என்ன இருக்குன்னு பாருங்க, அதில் இருக்கிறத ஃபாலோ பண்ணால் போதும். அரேஞ்ச் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் டர்பிடிட்டி ஃபார்மேஷன். நோட் பண்ணுங்க குயிக்கா. ரீசன் சொல்லுங்க. இதுல என்ன இருக்குதுமா? ஹைப்பர் கான்ஜுகேஷன் மட்டும்தான் இருக்கு. இங்க என்ன இருக்கு? ஹைப்பர் கான்ஜுகேஷன் வித் ரெசனன்ஸ் இருக்கு. இங்க என்ன இருக்கு? 2 ஃபினைல் ரிங் இருக்கு. ஸோ 2 ஃபினைல் ரிங்ல இதை கம்பேர் பண்ணும்போது அதிகமான ரெசனன்ஸ் நடக்கும். அப்போ என்ன ஆன்சரு? இன்க்ரீசிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தப்பு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் டர்பிடிட்டி ஃபார்மேஷன். ஸோ எதில் வந்து டர்பிடிட்டி ஸ்பீடாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கம்மியாக ஃபார்ம் ஆகிறது ஃபஸ்ட்டாக எழுதணும். அப்போ கரெக்டு தானே? இதுதானே வரும். இது அதுக்கடுத்து என்னது? இதுதானே? இப்படி தானே வரும். எதில் ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்குமோ அதுதான். எது இன்டர்மீடியேட் ஃபஸ்ட்டு கொடுக்குமோ அதுதான் ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். நோட் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க. எதுமா? ஒரே ஒரு பென்சில் அட்டாச் ஆயிருச்சுன்னா ட்ரெஸ்ஸரி. இது பென்சிலிக் கார்போகேட்டன் வந்துருமா? அதோடவே ட்ரெஸ்ஸரி ஸ்டேபிள் படிச்சிருக்கோம்மா. நீங்கள் நோட்டில் நான் எப்படி எழுதியிருக்கேன் அதோட அப்படியா? ஸோ அப்படி வந்தால் எது வரும்? இது ட்ரெஸ்ஸரி, இது வந்து என்ன வரும்? பென்சிலிக்கு. அது டபுள் பென்சில். அதில் என்ன இருக்குது உங்களுக்கு? டபுள் ரெசன்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து ஃபஸ்ட்டு 2, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 3. அது நோட் பண்ணிக்கோங்கம்மா, அதுதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிக்கும்போது என்னது இந்த மாதிரி டவுட்டோட படித்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணும்போது என்னது ஒரு கிளாரிட்டி வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது. சரிங்களா? ட்ரெஸ்ஸரியை பொறுத்த வரையும் அல்லைலிக்கும் பென்சிலிக்கும் எது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்குது? அல்லைலிக் பென்சிலிக் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எது மோர் ஸ்டேபிளாக இருக்குது? ட்ரெஸ்ஸரி ஆல்கஹால், ட்ரெஸ்ஸரி கார்போகேட்டையான். நோட் பண்ணிட்டீங்களா? ஃபைண்ட் த ப்ராடக்ட். ஜஸ்ட் என்னது? ப்ராடக்டை கண்டுபிடிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சல்ஃபூரிக் ஆசிட் இருக்கு இல்லைங்களா, அது சோடியம் புரோமைடோட ரியாக்ட் ஆகும். சரிங்களா? ரியாக்ட் ஆன வாட்டி என்ன ஆகும்னா, இங்கே H+ இருக்குமா, ஸோ அதோட சேர்ந்து HBr ப்ளஸ் NaHSO4 மைனஸ் ஃபர்தரா. சரிங்களா? ஸோ இப்போ என்கிட்ட என்ன இருக்குது? செகண்டரி ஆல்கஹால் இருக்குது. ஸோ இப்போ என்கிட்ட என்ன நீங்கள் எழுதிக்கலாம்? HBr எழுதிக்கலாம். சரிங்களா? HBr ஆட் பண்ணி ஹீட் பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிடும் உங்களுக்கு? இங்கே என்ன தான் இருக்குது? சரிங்களா? இதில் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, வாட் ஆர் த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? அது கொஸ்டின் கிடையாது. எது கொஸ்டின்? இந்த பார்ட்டு கொஸ்டின். இதை கரெக்டாக நோட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள் நீங்கள் எழுதுனதுல. NaHSO4 மைனஸ் Na ப்ளஸ் HSO4 மைனஸ். நோட் பண்ணிட்டீங்களா? reaction with ROH with PX3. okay, so இது reaction with alcohol PX3. சரிங்களா? PCl3 BBr3 லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதான் PX ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன நோட் பண்ண வேண்டியது? கார்போகேட்டைன் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்காது. ஸோ நான் இதோட ரியாக்ட் பண்ணனா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, RX அல்கைல் ஹைலைடு ஃபார்ம் ஆயிரும்.
குயிக்காக நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக இந்த மாலிகுல் நிறையா இருக்குமா, ஆல்கஹால் மாலிகுல் OH OH இந்த மாதிரி இருக்குது. இந்த பக்கம் எங்கிட்ட இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது, ஒரு ஹாலஜன் ஆட்டம். இது என்ன ஆயிரும்? H3 என்னவா வெளியே போயிருமா? H3 PO3 வெளியே போயிடும், பாஸ்பாரிக் ஆசிட்டா வெளியே போயிடும். மீதி என்ன இருக்கு என்கிட்ட? R இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும்? ஸோ R ப்ளஸ் இந்த பக்கம் என்ன இருக்கும்? மைனஸ். ரெண்டு சேர்ந்து என்ன ஆயிரும் உங்களுக்கு? RH ஃபார்மேஷன். நோட் பண்ணிட்டீங்களா? இது இப்படி நடந்திருக்கலாம், அவ்வளோதான். சரிங்களா? ஜஸ்ட் என்னது அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஆல்கஹால் எடுத்துகிட்டு PX3 ஆட் பண்ணிங்கன்னா அது கரஸ்பாண்டிங் அல்கைல் ஹாலைடு ஃபார்மேஷன். இதில் ரீஅரேஞ்ச்மெண்ட்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. நோட் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் எழுதுங்க குயிக்கா. எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க, ரீஅரேஞ்ச்மெண்ட் கிடையாது. அல்கைல் ஹாலைடு இங்கே என்ன கிடைக்கும்? பிஆரா சி பிஆர்? இங்கே இங்கே என்ன கிடைக்கும்? Cl. நோட் பண்ணிட்டீங்களா? ரியாக்ஷன் வித் PCl5. சரிங்களா? சேம் இதுவும் அதே தான். இங்கே என்ன நடக்காது? கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட் இங்கே என்னது நடக்காது. ஸோ இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்பரஸ் Cl Cl Clன்னு இருக்கும். இந்த இடத்துல ஒரு Cl, இந்த இடத்துல Cl, 5Cl இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ என்ன ஆயிரும்? இந்த ஒரு பக்கம் POCl, கவனிங்கம்மா. இதுக்கு பேர் என்னது? கேக் கட்டிங் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? சிம்பிளாக சொன்னால் கட்டிங் பண்ணுறது. இங்கே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த R ஒரு ஹாலஜன், இந்த பக்கம் என்னது? ஒரு H ஹாலஜன். இது ரெண்டும் ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆன வாட்டி எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல RCl, இங்கே என்ன கிடைக்கும்? HCl. மீதி என்ன இருக்கு? இந்த ஆக்சிஜன் இருக்கா இல்லையா? ஸோ ஆக்சிஜன் எப்படி ஆட் ஆயிரும்? பாஸ்பரஸ் டபுள் பாண்ட் Cl 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 POCl3 ப்ளஸ் எனக்கு என்ன கிடைச்சிரும்? RCl ப்ளஸ் என்ன கிடைக்கும்? HCl. ஸோ எனக்கு தேவையான ப்ராடக்ட் என்னது? RCl. சேம் இதெல்லாம் ஆன்சர் எழுதுங்க. ஸோ இங்கே எங்கேயுமே உங்களுக்கு என்னது? கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட் கிடையாது. குயிக்காக ஆன்சர் எழுதுறது தான். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ரியாக்ஷன்லாம் நீங்கள் மெக்கானிக்ஸில் எழுத வேண்டியதில்லை. பாஸ்பரஸ் வந்துருச்சா, நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் கொண்டு வந்துடலாம். CH3 CH2 CH2 Cl. இங்கே என்ன வரும்? Cl. அவ்வளோதான். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க குயிக்கா. கிரிட்டிக் குயிக்கா என்ன ஆகணும்? உங்களுக்கு தோணணும், எந்த இடத்துல கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும்? இந்த இடத்துல கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? உடனடியாக என்ன நடக்கும்? இங்கே என்ன இருக்கு? ஹைட்ரைட் இருக்கு. 1,2 ஹைட்ரைட் ஷிஃப்ட் நடக்கும். ஹைட்ரைட் ஷிஃப்ட் நடந்த உடனே இங்கே என்ன இருக்கும்? ட்ரெசரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஸோ இது எந்த கேஸில்? லூகாஸ் ரியேஜன் கேஸில். ஸோ எனக்கு ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்? இங்கே என்ன இருக்கு? எனக்கு Cl இருக்கும். இந்த இடத்துல என்ன நடக்காது? என்ன நடக்காது? ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்காது. அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? மெத்தில். இங்கே என்ன இருக்குமா? Cl. நோட் பண்ணிட்டீங்களா? இது ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. ரியாக்ஷன் வித் ரெட் பாஸ்பரஸ். ரெட் பாஸ்பரஸ் கேஸில் என்ன நடக்கும் உங்களுக்கு?
பை ப்ராடக்ட் என்னதுமா? பாஸ்பாரிக் ஆசிட். சேம் அதே தான், கேக் கட்டிங் ரியாக்ஷன். எங்கெல்லாம் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கெல்லாம் கார்போகேட்டையான் இது பாஸ்பரஸ் இருக்குது அங்கே என்ன நடக்காது? ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்காது. அவ்வளோதான். நோட் பண்ணிட்டீங்களா? ஏதாவது டவுட்டாப்பா? இங்கே என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சரு? அயோடின். அடுத்தது ரியாக்ஷன் வித் SOCl2. ஸோ இதான் என்னது? தையோனைல் குளோரைடு இருக்கு இல்லைங்களா? அல்கைல் குளோரைடு தயாரிக்கிறதுக்கான பெஸ்ட் மெத்தட் என்னதான்? இந்த மெத்தட் தான். சரிங்களா? நேம் ரியாக்ஷன். சரிங்களா? டார்சன் ரியாக்ஷன். ஸோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் இங்கன்னு பார்த்தீங்கன்னா சேம். ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ROH, தையோனைல் குளோரைடு. SOCl2 இங்கே போய் அட்டாக் ஆனோன்னா என்ன ஆயிரும்? இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஸோ இந்த குளோரின் என்ன ஆயிரும்? உடனடியாக என்னது? இன்டர்னலாக என்ன ஆயிரும்? மூவ்மெண்ட் ஆயிரும். மூவ்மெண்ட் ஆன வாட்டி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இப்படி இருக்கும், ROH. இங்கே என்ன இருக்குமா? சல்ஃபரு, குளோரினு, O மைனஸ், மறுபடியும் என்ன ஆயிரும்? O ப்ளஸ் ஆயிரும். ஒரு குளோரின் என்ன ஆயிரும்? வெளியில் வந்துடும். ஸோ இந்த இடம் என்ன எப்படி இருக்கும்? குளோரின் மைனஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ உடனடியாக என்ன ஆயிரும்? இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆன வாட்டி என்ன ஆயிரும்? RX பாண்ட் ஃபார்மேஷன். இங்கே கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட் கிடையாது, இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக நடக்கிறது. ஓகேவா? இந்த குரூப் ஏன் நம்ம இங்கே வந்து நான் லோன் பேரை வச்சு அட்டாக் பண்ணுறேன் சொல்லுங்கள்? சல்ஃபர் எப்படிப்பட்ட ஆட்டமா? லூயிஸ் அசிடிக். ஸோ இது என்ன சென்ட்ரு? இதுவும் குளோரினா, இதுவும் குளோரினா, இது மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டமா? ஸோ இது எப்படி இருக்கும்? எலக்ட்ரோஃபிலிக் சென்டராக இருக்கும். சரிங்களா? அதனால் என்ன பண்ணுறேன்? நெகட்டிவ் சார்ஜை கொண்டு வந்து இது பண்ணுறேன். ஸோ உடனடியாக என்ன ஆயிரும்? ரெசனன்ஸ் நடக்கும். ரெசனன்ஸ், ரிவர்ஸ் ரெசனன்ஸ் நடக்கும்போது இந்த குளோரின் என்ன ஆயிரும்? குளோரின் இஸ் பெஸ்ட் லீவிங் குரூப். குளோரின், புரோமின், அயோடின்லாம் பெஸ்ட் லீவிங் குரூப்பு. உடனடியாக லீவிங் ஆகி என்ன எனக்கு கிடச்சிருச்சு? ஒரு நியூக்ளியோஃபில் கிடச்சிருச்சு. ஸோ இங்கே 3 பாண்டு ஃபார்ம் ஆனால் என்ன ஆயிரும்? ஆக்சிஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிரும். உடனடியாக என்ன ஆயிரும்? இந்த பாண்டோடு சேர்த்து வெளியில் போயிடும். உடனே என்ன ஆயிரும்? இன்ஸ்டண்ட்டாக இந்த RX வந்துடும். சரிங்களா? ஸோ இதில் என்னன்னா நோட் பண்ணிக்கோங்க, இது நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இந்த இடத்துல பை ப்ராடக்ட் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா HCl ப்ளஸ் SO2. இது ரெண்டுமே என்ன நேச்சரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஸ். என்ன நேச்சரு? கேஸ். இது மட்டும் எப்படி இருக்கும்? சாலிடாக இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம ரியாக்ஷன் யூஸ் பண்ணுறோம், ரியாக்ஷனில் நமக்கு எல்லாமே சாலிடாக இருக்குது. சரிங்களா? 2-3 பை ப்ராடக்ட் கிடைக்குது, எல்லாமே சாலிடாக இருக்குன்னு நமக்கு ப்ராப்ளம் தானே? எல்லாமே லிக்விடாக இருந்தாலும் ப்ராப்ளம் தான். பிரித்து எடுக்கணுமா இல்லைங்களா? நமக்கு தேவையானதை மட்டும். ஆனால் இந்த ரியாக்ஷனில் பொறுத்தவரை என்ன நடக்குது? ஒரு பர்டிகுலராக நம்ம எதிர்பார்க்குற ப்ராடக்ட் என்னவா கிடைக்குது? சாலிடாக கிடைக்குது. அதோட பை ப்ராடக்ட்லாம் என்னவா கிடைக்குது? கேஸாக கிடைக்குது. ஸோ கேஸ் என்ன ஆயிரும்? ஈஸியாக நம்ம பீக்கர்லேருந்து என்ன ஆயிரும்? ஈஸியாக வெளியில் போயிடும். அப்போ சாலிடு மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இதில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஈஸியாக நம்ம ஒர்க்கு எனர்ஜி அதிகம் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ பெஸ்ட் மெத்தட் ஃபார் ப்ரிப்பரேஷன் அல்கைல் குளோரைடு. சரிங்களா? அல்கைல் குளோரைடு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பெஸ்ட் மெத்தட் இதுதான். இந்த மெக்கானிசம்லாம் என்னதுன்னா நம்மளோட இதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறது தான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த குளோரின் இதெல்லாம் என்ன ஆயிரும்? இந்த பாண்டு ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல என்ன ஆயிரும்? சப்போஸ் H ப்ளஸ் ஃபார்ம் ஆகணுமா? H ப்ளஸ் ஃபார்ம்னா என்ன ஆயிரும்? இங்கே டபுள் பாண்ட் வந்துடும். இங்கே டபுள் பாண்ட் வந்தோன்னா இது என்ன ஆயிரும்? வெளியில் போயிடும். சரிங்களா? ஸோ உடனடியாக என்னது? H ப்ளஸ் Cl சேர்ந்துடும். இந்த மாதிரி என்னது நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு எழுதுகிறது தான். சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நமக்கு என்னது கான்செப்ட் புரியணும். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆனால் இங்கே என்ன ஆயிரும்? SO2 மாலிகுல் ஃபார்ம் ஆகும். SO2 கேஸ் அப்படின்னு தெரியும். HCl கேஸ். நோட் பண்ணிட்டீங்களா?
This method is best for prepare alkyl chloride because the side product are gaseous. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா SOCl2 இருக்கு இல்லைங்களா, இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இதோட இது என்னது, இது என்ன கார்பன், என்ன கார்பன், கைரல் கார்பனா இல்லையா, கார்பனை சுற்றி என்ன இருக்கு சரிங்களா. ஸோ இங்கே இதோட நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். RS நாமின்க்ளேச்சர் எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், ஆக்சிஜன், அடுத்தது கார்பன் 2, அடுத்தது சரிங்களா 3. இப்போ என்ன ப்ராடக்ட், என்ன கான்ஃபிகரேஷன் கிடைக்குது, ஆரா எஸ்ஸா, கிளாக் வைஸ் டைரக்ஷனா ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ். அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்குது, என்ன ஆர். எனக்கு இங்கே இதில் என்ன நடக்கும், ஸோ நான் இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுமா, எதுவும் கிடையாது. என்ன இருக்கும், சி டி, இங்கே என்ன இருக்கும் ஹைட்ரஜன், இங்கே குளோரின் சரிங்களா. இப்போ இதோட கான்ஃபிகரேஷன் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குளோரினுக்கு 1, இங்கே என்ன வரும், கார்பனுக்கு 2, இங்கே. ஸோ இப்போ என்ன இருக்கு ஆர். இந்த ப்ராடக்ட் எனக்கு என்ன, இங்கே நான் என்ன கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கிட்டனோ அதே கான்ஃபிகரேஷன் எங்கே கிடைக்குது, ப்ராடக்ட்லையும் கிடைக்குது. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரிட்டன்சன். என்ன ப்ராடக்ட்மா, ரிட்டன்சன் ப்ராடக்ட். எப்போ நான் எடுத்துக்கும் போது எந்த பொருளுக்கு கூட தயோனைல் குளோரைடை எடுத்து நான் ஒரு ஆல்கஹாலோட ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், கைரல் சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஆல்கஹாலோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ரிட்டன்சன் ப்ராடக்ட். இன்னும் கம்ப்ளீட்டாக ரியாக்ஷன் மெக்கானிசம்லாம் இன்னும் இருக்குது, நியூக்ளியோஃபிலிக், அதெல்லாம் பின்னாடி சொல்லி கொடுப்பேன். இப்போதைக்கு கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்தவரை உங்களுக்கு SOCl2யோட பிரிடின் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறது இன்வர்ஷன் ப்ராடக்ட். இந்த மெக்கானிசம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் தான் சொல்லுவேன் தெளிவாக, இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு இது முடிஞ்சுன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆல்கஹால் பற்றியான எல்லா டாப்பிக்கும் முடியுது. அதுக்காக தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. புரியுதுல, இன்வர்ஷன்னா என்ன, ரிட்டன்ஷனா என்ன, ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஸ்டீரியோ கமிஷன் நடத்தியிருக்கேன். இன்வர்ஷன்னா என்னது, நம்ம என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது. ரிட்டன்ஷன் அப்படின்னா அதே கான்ஃபிகரேஷன் இருக்கிறது. நோட் பண்ணிட்டீங்களா? இந்த ஒரு கொஸ்டின் ஹோம்வொர்க். இதில் நிறைய ப்ராடக்ட் கிடைக்கும் XYZன்னு. இதில் எது வந்து மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லணும். ஹோம்வொர்க் அதில் நீங்கள் ஆன்சர் மட்டும் எழுதுங்கம்மா. முன்னாடி ஸ்டார்டிங் மெட்டீரியல் எழுதிருக்கீங்களா, ஆன்சர் மட்டும் எழுதுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹோம்வொர்க்